உம்மை பிரிந்து வாழ முடியாதையா இசையா இசையா. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா இசையா இசையா. திராட்சை செடியின் கொடியாக உம்மில் நிலைத்திருப்பே. திராட்சை செடியின் கொடியாக உம்மில் நிலைத்திருப்பே. மிகுந்த கனி கொடுப்பே மிகுந்த கனி கொடுப்பே. உம் சீசனாயிருப்பேன் உம் சீசனாயிருப்பே. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா இசையா 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 இசையா. பகைவர்கள் 1000 பேசட்டுமே பயந்து போக மாட்டே. பகைவர்கள் 1000 பேசட்டுமே பயந்து போக மாட்டே. துன்பங்கள் 1000 சூழ்ந்தாலும் துன்பங்கள் 1000 சூழ்ந்தாலும் சோர்ந்து போக மாட்டே. நான் சோர்ந்து போக மாட்டே. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா இசையா 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 இசையா. முன்னும் பின்னும் என்னை நெருக்கி உம் கரம் வைக்கின்றீ. முன்னும் பின்னும் என்னை நெருக்கி உம் கரம் வைக்கின்றீ. உமக்கு மறைவாய் எங்கே போவேன் உமக்கு மறைவாய் எங்கே போவேன். உம்மை விட்டு எங்கே ஓடுவே நான் உம்மை விட்டு எங்கே ஓடுவே. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா இசையா 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 இசையா. உம்மை பிரிந்து வாழ தெரியாதையா இசையா 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 இசையா. கர்த்தருடைய பிரதான கிருபையினால் மீண்டுமாக இந்த வருஷத்தினுடைய முதல் மாதத்தில் ஆண்கள் மினி தியான முகாமுக்கு வந்திருக்கிற எல்லாரையும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். கர்த்தர் இப்படியாய் நம்மளை பலப்படுத்துவதற்கு இந்த இடத்துல நம்ம எல்லாரையும் கூடி வர செய்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த வருஷத்துலேயும் ஆண்களை விசேஷித்த விதமாக கர்த்தர் பயன்படுத்தணுமாக ஒரு வசனத்தை வாசித்து நம்ம ஜெபித்து ஆரம்பிப்போம். ரோமர் 1வது அதிகாரம் 10வது வசனம். ரோமர் 1வது அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம்.
நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும். அல்லேலூயா. நம்ம காலூன்றி நிற்பதற்கு கர்த்தர் நமக்கு ஏற்கனவே நிறைய வரங்களை தந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. இன்னும் சில வரங்களை நமக்கு கொடுக்க போகிறாரு. அது எதற்காக அப்படின்னு சொன்னால், ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் ஐக்கியத்திலையும் நல்ல காலூன்றி நின்று ஸ்திரப்படுவதற்காக கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. கண்களை மூடி இந்த வசனத்தினுடைய அடிப்படையில் நம்ம எல்லோரும் சேர்ந்து ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக, நாங்கள் ஸ்திரப்படுவதற்குனேன்னு சொல்லி ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்கள் மினி தியான முகாமை எங்களுக்கு நீ தந்திருக்கிறீர். நாங்கள் ஸ்திரப்படுவதற்கு நீர் எங்களுக்கு எதை தரப்போகிறீர்? சில ஆவிக்குரிய வரங்களை எங்களுக்கு நீர் கொடுக்க போகிறீர் ஆண்டவரே. இந்த வரங்கள் எதற்கு ஆண்டவரே? உமக்காக நாங்கள் பயன்படுவதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்த அந்த ஜெப வேளையில், கிருபையாய் கொடுத்த ஆண்டவரே, இந்த ஆண்கள் மினி தியான முகாமில் எங்களை வரங்களை தந்து எங்களை பலப்படுத்தி காலோன்றி நின்று எங்களுக்கு மாத்திரம் இல்லை, எங்கள் குடும்பத்துக்கு மாத்திரம் இல்லை, எங்கள் ஐக்கிய குடும்பங்களுக்கும், நாங்கள் இருக்கிற சபைக்கும், நாங்கள் இருக்கிற கிராமத்திற்கும் ஒரு ஆசீர்வாதமாய் பயன்படுத்த கர்த்தர் கிருபை செய்வீராக. வந்திருக்கிற ஆண்களுக்காயும் ஸ்தோத்திரம், வந்து கொண்டு இருக்கிற ஆண்களுக்காயும் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் இந்த ஜெப வேளையை கர்த்தர் நடத்தருவீராக. இயேசு மூலம் ஜெபங்க எழுப்புதாவே. ஆமென். ஸ்தோத்திரம். உட்கார்ந்தவாறு ஒரு சில பாடலை பாடி நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஜெபத்தோட்ட ஜெயகீதங்களில் 181வது பாடல். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். அல்லேலூயா. அநேக இடங்களில் உலர்ந்து போன சூழ்நிலையில் இருப்பாங்க. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணி நம்மளையும் கர்த்தர் பலப்படுத்தி இந்த அநேகருக்கு கர்த்தர் நம்மளை ஆசீர்வாதமாக்கி எடுத்து பயன்படுத்தி தருவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். ஐயா அசைவாடோ அசைவாடோ ஆவியான தேவா, இன்று அசைவாடோ அசைவாடோ ஆவியான தேவா. நரம்புகள் உருவாகட்டும், உம் சிந்தை உண்டாகட்டும். ஆமே. நரம்புகள் உருவாகட்டும், உம் சிந்தை உண்டாகட்டும். ஐயா அசைவாடோ அசைவாடோ ஆவியான தேவா, இங்கு அசைவாடோ அசைவாடோ ஆவியான தேவா. சதைகள் உண்டாகட்டும், உம்மசனம் உணவாகட்டும். ஆமே. சதைகள் உண்டாகட்டும், உம்மசனம் உணவாகட்டும். ஐயா அசைவாடோ அசைவாடோ ஆவியான தேவா, இங்கு அசைவாடோ அசைவாடோ ஆவியான தேவா. தோலினால் மூடணுமே, பரிசுத்தமாகணுமே. தோலினால் மூடணுமே, பரிசுத்தமாகணுமே. ஐயா அசைவாடோ அசைவாடோ ஆவியான தேவா, இங்கு அசைவாடோ அசைவாடோ ஆவியான தேவா. காலூன்றி நிற்கணுமே, கர்த்தரோடு நடக்கணும்.
விசுவாசத்தோட ஆமென். கர்த்தரோடு நடக்கணுமே, எங்கு அசைவாடோ அசைவாடோ ஆவியான தேவா, இங்கு அசைவாடோ அசைவாடோ ஆவியான தேவா. சேனையாய் எழும்பணுமே, தேசமெங்கும் செல்லணுமே, சேனையாய் எழும்பணுமே செல்லணுமே. ஐயா அசைவாடோ அசைவாடோ ஆவியான தேவா, இங்கு அசைவாடோ அசைவாடோ ஆவியான தேவா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பற்றி எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பற்றி எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். ஹல்லேலூயா. உலர்ந்த எலும்புகளாக தான் இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் ஐக்கிய ஊழியத்தில் பாடுகிற பாடல்கள், தருகிற வசனங்கள், உபதேசங்கள் கர்த்தருடைய ஆவியாக மாறி உலர்ந்த எலும்புகள் எல்லாம் ஒரு நாள் சேனையாக எழுப்பி நிற்க போகுது. அல்லேலூயா. அந்த நாளை நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. இதை விசுவாசித்து நம்ம இன்னொரு பாடலை பாடி நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக உங்களுக்கு சில ஆவிக்குரிய வரங்களை நான் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும். அல்லேலூயா. இந்த வசனத்தை மனசில் வச்சு நம்ம ஜெபத்தோடு எல்லா பாடலையும் பாடும்போது கர்த்தர் நம்ம இருக்கிற இடத்துல நம்மளை நல்லா ஸ்திரப்படுத்தி இன்னும் வரங்களை தந்து கர்த்தர் நம்மளை பயன்படுத்துவார். அல்லேலூயா. ஜெபத்தோட்ட ஜெயகீதங்களில் 153வது பாடல். யாக்கோபே நீ வேறொன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனிதருவாய், பூமியெல்லாம் நிரப்பிடுவாய். ஆமென். யாக்கோபே நீ வேறொன்றுவாய், யாக்கோபே நீ வேறொன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனிதருவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனிதருவாய், பூமியெல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய். என் மகனே நீ வேறொன்றுவாய், என் மகனே நீ வேறொன்றுவாய், நானே காப்பாற்றுவே, நாள்தோறும் நீர் பாய்ச்சுவே, நானே காப்பாற்றுவே, நாள்தோறும் நீர் பாய்ச்சுவே, இரவும் பகலும் காத்து கொள்வே, இரவும் பகலும் காத்து கொள்வேன், உன்னை எவரும் தீங்கிழைக்க விட மாட்டேன், எவரும் தீங்கிழைக்க விட மாட்டேன். என் மகனே நீ வேறொன்றுவாய், என் மகனே நீ வேறொன்றுவாய், அருமையான மகன் அல்லவோ, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ. ஆமென். அருமையான மகன் அல்லவோ, பிரியமான பிள்ளை அல்லவோ, உன்னை நான் இன்னும் நினைக்கின்றேன், உன்னை நான் இன்னும் நினைக்கின்றேன், உனக்காக என் இதயம் ஏங்குகின்றது, உனக்காக என் இதயம் ஏங்குகின்றது. என் மகனே நீ வேறொன்றுவாய், என் மகனே நீ வேறொன்றுவாய், நுகங்களை முறித்து விட்டே, கட்டுகளை அறுத்து விட்டே, விசுவாசத்தோட நுகங்களை முறித்து விட்டே, கட்டுகளை அறுத்து விட்டே, இனிமேல் நீ அடி
அடிமையாவதில்லை, இனிமேல் நீ அடிமையாவதில்லை. எனக்கு ஊழியம் செய்திடுவாய், எனக்கு ஊழியம் செய்திடுவாய். என் மகனே நீ வேறொன்றுவாய், என் மகனே நீ வேறொன்றுவாய். புதிய கூர்மையான போரடிக்கும் கருவியாக்குவே, புதிய கூர்மை ஆமென் போரடிக்கும் கருவியாக்குவே. மலைகளை மிதித்து நொறுக்கிடுவாய், மலைகளை மிதித்து நொறுக்கிடுவாய். குண்டுகளை தவிடு பொடியாக்குவாய், குண்டுகளை தவிடு பொடியாக்குவாய். என் மகனே நீ வேறொன்றுவாய், என் மகளே நீ வேறொன்றுவாய். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை காலூன்றி நிற்க செய்வதற்கு கர்த்தர் ஐக்கியத்தில் ஆண்களுக்குன்னு ஒரு விசேஷித்த ஒரு மினி தியான முகாமை ஒவ்வொரு மாதமும் கடைசி வாரத்தில் கர்த்தர் நமக்கு தந்து நடத்திக்கிட்டு இருக்கார். அல்லேலூயா. இதில் என்னெல்லாம் நடக்கு அப்படின்னு சொன்னால், நம்ம போரடிப்பதற்கு கர்த்தர் நம்மளை நல்ல ஒரு கருவியாக்கி உருவாக்கி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. இதில் என்ன நடக்கு அப்படின்னு சொன்னால், அநேக நோங்கள் கட்டுகள் எல்லாம் முறிக்கப்பட்டு அறுக்கப்பட்டு நம்ம கர்த்தருக்கு ஊழியத்தை செய்யக்கூடிய அளவுக்கு கர்த்தர் நம்மளை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வசனத்தினுடைய அடிப்படையில் நம்ம ஜெபம் பண்ணி நம்ம பாடலை நம்ம பாடிக்கிட்டு இருக்கிறோம். இன்னொரு பாடலை கூட பாடி நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். 207வது பாடல். நீங்கள் போதும் ஏசப்பா, உங்கள் சமூகம் எனக்கப்பா. ஆமென். இ மைனர். நீங்கள் போதும் ஏசப்பா. உலகத்தில் எத்தனையோ தேவைகள் இருந்தாலும் நம்ம இந்த பாடலை விசுவாசத்தோடு பாடணும். எனக்கு எது கிடைக்காட்டாலும் நீங்கள் போதும் ஆண்டவரே, நீங்கள் போதும் ஏசப்பா அப்படின்னு சொன்னோன்னா நம்ம எல்லாத்தையும் கர்த்தர் நம்மளை நின்று நடத்துவார். அல்லேலூயா. நீங்கள் போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. உள்ளமும் உடலுமே, உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே ஐயா, உமக்காய் ஏங்குதே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. புதுபலன் தருகிறீர், புது எண்ணெய் பொழுகிறீர். புதுபலன் தருகிறீர், புது எண்ணெய் பொழுகிறீர். கனிதரும் மரங்களாய், கனிதரும் மரங்களாய் செழித்தோங்க செய்கிறீர். நான் செழித்தோங்க செய்கிறீர். ஆவே நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்திருப்பேன். அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்திருப்பேன். திருமுகம் கண்டு நான், திருமுகம் கண்டு நான்
எனக்கப்பா தேனிலும் இனிமையே தேவிட்டாத அமுதமே தேனிலும் இனிமையே தேவிட்டாத அமுதமே தேடினால் கிடைக்கின்ற கிடைக்கின்ற ஒப்பற்ற செல்வமே ஒப்பற்ற செல்வமே நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா. லேலுயா லேலுயா. ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த நாளில் நமக்கு ஒரு புது பலனையும் புதிய கிருபையும் தந்து கர்த்தர் நம்மளை என்ன செய்ய போகிறாருன்னா எடுத்து பயன்படுத்த போகிறார். லேலுயா லேலுயா லேலுயா. திரும்பவும் அந்த வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் இந்த இடத்துல நம்மளை கொண்டு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. ரோமர் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம மறுபடியும் நம்ம சேர்ந்து வாசிப்போம். ஆண்டவரே, ஒவ்வொரு மாதமும் நாங்கள் ஆண்களாக இந்த இடத்துல நாங்கள் கூடி வருகிறோம், எங்களுக்கு நீர் என்னத்தை கொடுக்க போகிறீர் அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ளே எழலாம். அதுக்கு பதில் இந்த வசனத்தில் கர்த்தர் ரோமர் 1வது அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம எல்லோரும் சேர்ந்து நம்ம வாசிப்போம். நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும். லேலுயா. ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும். லேலுயா. எத்தனை பேருக்கு சந்தோஷமாக இருக்கு? லேலுயா. கர்த்தர் இந்த ஐக்கியத்தில் நம்மளை கொண்டு வந்த நாளில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் நம்மளை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். லேலுயா. வார்த்தையினால் பலப்படுத்துகிறார், துதி வேளையில் பலப்படுத்துகிறார், ஊழிய காரியங்களில் கர்த்தர் நம்மளை பலப்படுத்தி இன்னும் ஆவிக்குரிய சில வரங்களை ஆண்டவர் நமக்கு என்ன செய்ய போகிறாருன்னா கொடுக்க போகிறார். லேலுயா. நம்ம ஜெபத்தில் கர்த்தர் ஜெயத்தை தருவார். லேலுயா. நல்ல கருத்தோடு பண்ணுகிற ஜெபத்தில் கர்த்தர் இன்னும் பெரிய கிருபைகளையும் பெரிய காரியங்களெல்லாம் கர்த்தர் என்ன செய்ய போகிறாருன்னா செய்ய போகிறார். லேலுயா. ஒரு பாடலை பாடி நம்ம கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். 198வது பாடல். ஆவியானவரே, அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்தும் ஐயா. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு நல்ல வரங்களை தந்து கர்த்தர் இன்னும் ஆவியானவர் நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் நடத்த போகிறார். லேலுயா. ஆவியான எங்கள் அன்பு தெய்வம். 184வது பாடல். நல்ல ஜெபத்தோடு நம்ம பாடுவோம். ஆமென். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆமென். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை காக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், அன்பினாலே அலங்கரியோ, அன்பினாலே அலங்கரியோ. ஆவியான எங்கள் தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜப வீரரே, துதிக்க தூண்டும் துணையாளரே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜப வீரரே, துணையாளரே. சாத்தானின் சகல தந்திரங்களை, சாத்தானின் சகல தந்திரங்களை தகத்தெறிய வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கோ, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கோ, அன்பினாலே அலங்கரியோ, அன்பினால்
வாருமையா, ஜெபித்திட வாருமையா, ஆட்கொண்டு எங்களை ஆமென் ஆமென் ஆட்கொண்டு எங்களை அனலாக்கோ அன்பினாலே அலங்கரியோ ஆவியான எங்கள் தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே, ஆவியான எங்கள் தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. பாடல் படித்து நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா, எல்லாரும் எழுந்து நிற்போமா. ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. பேம்பரிடியில் வைத்து ஒரு ஆண்கள் தியான முகாமில் ஆண்டவரே முடத்தில் ஒரு கேள்வியோடு உடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரே திரும்பவும் நாங்கள் ஊருக்கு போன பிறகு இந்த எழுப்புதல் எங்களுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லி ஆண்டவரே எங்களுக்குள்ள உம்மிடத்தில் ஒரு கேள்வி கேட்டோம் ஆண்டவரே. அதே இடத்துல நீர் எங்களுக்கு பதில் கொடுத்து ஒவ்வொரு மாதமும் நம்ம இருக்கிற இடத்துல ஆண்களாக கூடி ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அந்த அனலையும் அந்த எழுப்புதலையும் கர்த்தர் நமக்கு அனல் மூட்டுவான்னு சொல்லி கர்த்தர் நமக்கு ஒரு தீர்மானத்தை எடுப்பதற்கு ஒரு ஆலோசனையை தந்து நடத்தினார். அந்த தீர்மானமும் அந்த ஆலோசனையும் கர்த்தர் சென்ற ஆண்டும் அதற்கு முந்தின ஆண்டும் இந்த புதிய ஆண்டிலையும் புதிய மாதத்தில் கர்த்தர் நமக்கு கிருபையாய் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார். கண்களை மூடி எல்லாரும் கர்த்தரை சோதரிப்போமா. ஆமென். நம்ம சோதரம் எங்கள் கையில் தான் எல்லா பொறுப்புகளையும் கொடுத்துருக்கிறேன் ஆண்டவரே. எங்களை விசேஷித்த ஒரு கிருபையோடு விசேஷித்த ஆவியினால் நிரப்புவதற்கு எங்களுக்கு ஒரு ஆண்கள் மணி தியானமாக தந்து எல்லோரும் ஜெபமனமாக நல்ல கை அசைச்சி விட்டு கொடுத்து ஆண்டவருக்கு எல்லோரும் நன்றி செலுத்துவோம், எல்லோரும் நன்றி செலுத்துவோம். இந்த இடத்துக்கு வந்து நம்ம ஜெபம் பண்ணிட்டு போனதுனால, இந்த இடத்துல நம்ம ஆண்டவரை துதித்து பாடல் பாடினதுனால நமக்கு நல்ல பலன் கிடச்சிருக்கு, நல்ல பலன் கிடச்சிருக்கு, நல்ல அபிஷேகம் கிடச்சிருக்கு, நல்ல நுகங்கள்லாம் முறியடிக்கப்பட்டிருக்கு, கட்டுகள்லாம் ஆண்டவரே உம்மை சோதரிக்கிறோம், நீர் அவிழ்த்திருக்கிறேன். ஆமென். உம்மை சோதரம் ஆவிக்குரிய கிருபையோடு இந்த இடத்துல ஆண்டவரே நாங்கள் நிற்பதற்கு ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களுக்கு போதுமானதாக இருந்ததுப்பா. இந்த இடத்துல எங்கள் ஐக்கிய ஊழியங்களை ஆண்டவரே இந்த புதிய வருஷத்தில் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து இந்த 28ஆம் தேதி வரைக்கும் ஆண்டவரே நீங்கள் நடத்தி கொண்டு இருக்கிறீங்க அப்பா. ஆண்டவரே அழைப்புள்ள இடங்களில் ஆண்டவரே உம்மை சோதரிக்கிறோம் 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 சோதரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் அழைப்பை தருகிறீங்க, பரிசுத்த ஆவியானவரே ஊழியர்கள் அழைத்து கொண்டு செல்லுகிறீங்க, பரிசுத்த ஆவியானவரே பாடலை தருகிறீர், பரிசுத்த ஆவியானவரே வார்த்தையை தருகிறீர், பரிசுத்த ஆவியானவரே விடுதலையும் தருகிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். ஒவ்வொருவரை நேர் அனலாக்குவதற்கென்று ஒவ்வொருவரை நேர் அனலாக்குவதற்கென்று நல்ல கையை அசைச்சு நல்ல விடுதலையோடு கையை முன்னாலே முன்னாலே நல்லா அசைச்சு நல்ல விடுதலையோடு நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆமென். நம்ம சோதரம் கர்த்தர் நம்மளை இன்னும் அனலாக்குவார், இன்னும் நம்மளை பயன்படுத்துவார். ஆமென் ஆமென். நம்ம சோதரம் 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 எல்லாரும் சோதரம் பண்ணுவோம், எல்லாரும் கர்த்தரை துதிப்போம், எல்லாரும் கர்த்தரை உயர்த்துவோம். ஆமென். நம்ம சோதரம் யுத்தத்தில் அவர் வல்லவர். ஆமென். நம்ம சோதரம் சோதரம் கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் ஆண்டவரே. அந்த பலத்த துருகத்துக்குள்ள கர்த்தருடைய நாமத்துக்குள்ள ஆண்டவரே எங்க எல்லாரையும் நீர் அழைத்து கொண்டு வந்திருக்கிறீர். ஆமென். உம்மை சோதரம் 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 ஆண்டவரே, சோதரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஊழியங்கள்ல ஆண்டவரே நீர் வைத்த கிருபை பெரியது, நீர் வைத்த இரக்கம் பெரியது, நீர் வைத்த ஆவிகள் ஆண்டவரே உம்மை சோதரம் அபிஷேகம். ஆமென். உம்மை சோதரம் உபதேசங்கள், சமயத்திற்கு ஏற்ற வார்த்தைகள். ஆமென். உம்மை சோதரம் 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 எல்லாவற்றையும் தந்து நீ நடத்தி கொண்டு இருக்கிறீர். ஹல்லேலூயா. உம்மை சோதரிக்கிறோம் 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 சோதரிக்கிற ஆண்டவரே. நல்ல திட்டங்களை தந்து நடத்தி கொண்டு இருக்கிறீர், சபைகளில் எழுப்புதலுக்கு தந்து கொண்டு இருக்கிறீர், குடும்பங்களில் மாற்றத்தை தந்து கொண்டு இருக்கிறீர், ஊழியங்களில் ஒரு தேவ கிருபையோடு நடத்தி கொண்டு இருக்கிறீர். நல்ல எங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஓடுவதற்கு நல்ல பொறுமையோடு எங்களை நடத்தி கொண்டு இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிற ஆண்டவரே. நீர் எங்களுக்கு நல்ல போதித்து நடத்தி கொண்டு இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவரே உமக்கு சோதர ஆண்டவரே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. உண்மையில்
உன்மேல் என் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவே, உன்மேல் என் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவே, அறிவுரை நான் கூறுவேன், உனக்கு அறிவுரை நான் கூறுவேன். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாடோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாடோறும் காட்டுவேன், பயப்படாதே. இயேசு மூலம் ஜெபங்க எழுப்புதாவே. உட்கார். தோடைய பிரதான கிருபையினால இந்த முதல் மாதத்திலே ஆண்கள் மினி தியான முகாமில் கர்த்தர் நம்ம எல்லாரையும் அழைத்து வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இன்னும் நம்மளை என்ன செய்வார்னா நடத்துவார். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசித்து தேவ சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். எண்ணாகமம் 27வது அதிகாரம், எண்ணாகமம் 27வது அதிகாரம் 17வது வசனம். அந்த சபைக்கு முன்பாக போக்குவரத்துமாய் இருக்கும்படிக்கும் அவர்களை போகவும் வரவும் பண்ணும்படிக்கும் மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனாய கர்த்தர் ஒரு புருஷனை அவர்கள் மேல் அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும் என்றான். அல்லேலூயா. அதிகாரி என்னவுடனே பெரிய போஸ்ட் நம்ம நினைச்சிடக்கூடாது. ஆவிக்குரிய நம்ம மனிதர்களாக, ஆவிக்குரிய நல்ல ஒரு புருஷர்களாக கர்த்தர் இந்த உலகத்தில் நம்மளை நடத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்ம குடும்பத்தில் நடத்தணும், நம்ம இருக்கிற சபையில் கர்த்தர் நம்மளை நடத்தணும், இருக்கிற ஐக்கியத்தில் நல்ல ஒரு ஆவிக்குரிய புருஷர்களாக கர்த்தர் நம்மளை என்ன செய்யணும்னா இன்னும் உருவாக்கணும். அல்லேலூயா. இன்னும் என்ன செய்யணும்? உருவாக்கணும். அல்லேலூயா. ஐக்கியத்தில் நல்ல போக்குவரத்துமாக இருந்து இன்னும் கர்த்தர் நம்மளை ஆவிக்குரிய புருஷர்களாக நடத்துவதற்கு நம்ம ஒப்பு கொடுத்து என்ன செய்யணும்னா நல்ல ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ஒப்பு கொடுத்து நல்லா என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். இன்னும் எனக்கு என்ன செய்யுங்க? உபதேசம் என்ன செய்யுங்க? பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி யோபு என்ன செஞ்சார்னா சொன்னார். அல்லேலூயா. யோபு 6வது அதிகாரம் 24வது வசனம். எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் மௌனமாயிருப்பேன், நான் எதிலே தவறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை ஆவிக்குரிய புருஷனாக உருவாக்குவதற்கு நம்ம எதற்கு ஒப்பு கொடுக்கணும்னா இன்னும் எனக்கு என்ன செய்யுங்க? நிறைய உபதேசம் என்ன செய்யுங்க? பண்ணுங்க. நான் என்ன செய்வேன்? மௌனமாக என்ன செய்வேன்? இருப்பேன். நான் இன்னும் எதில் நான் தவறிக்கிட்டு இருக்கிறேங்கிறதை எனக்கு என்ன செய்யுங்க? தெரியப்படுத்துங்க. அப்படின்னா ஆவிக்குரிய புருஷர்களாக கர்த்தர் நம்ம இன்னும் நம்மளை என்ன செய்வார்னா உருவாக்குவார். அல்லேலூயா. யோபு குறித்து கர்த்தரே சாட்சி கொடுத்தார். கர்த்தரே என்ன செஞ்சார்? சாட்சி கொடுத்தார். யோபு 1வது அதிகாரத்தும் 1வது வசனம். ஊத் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு. இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா எனக்கு என்ன செய்யுங்க? நான் இன்னும் பிரசங்க என்னணும் கேட்கணும், இன்னும் உபதேசம் எனக்கு என்னணும் வேணும், இன்னும் நான் எதில் நான் தவறி இருக்கிறேனோ அதை எனக்கு என்ன செய்யுங்க? தெரியப்படுத்துங்க. அல்லேலூயா. இதான் ஆவிக்குரிய புருஷர்களில் கர்த்தர் அன்னைக்கு யோபு அப்படி தான் என்ன செஞ்சார்னா அந்த பட்டணத்திலையும் எப்படி வச்சுருந்தார், குடும்பத்திலையும் கர்த்தர் எப்படி வச்சுருந்தார். அல்லேலூயா. காரணம் என்ன அப்படின்னா அவர் எனக்கு இன்னும் எனக்கு என்ன செய்யுங்க? உபதேசம் என்ன செய்யுங்க? பண்ணுங்க. நான் எதில் தவறுனேன் என்பதை எனக்கு என்ன செய்யுங்க? தெரியப்படுத்துங்க. நான் எப்படி இருப்பேன்? அந்த உபதேசத்தை கேட்டு நான் என்ன செய்வேன்? மௌனமாக இருப்பேன். கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, எங்களை ஒரு ஆவிக்குரிய புருஷர்களாக, ஆவிக்குரிய ஒரு அதிகாரிகளாக எங்கள் குடும்பத்தில் அங்கீகரிப்பதற்கு எனக்கு இன்னும் ஐக்கியத்தில் நிறைய உபதேசம் எனக்கு வேணும். ஆண்டவரே, எல்லோரும் ஜெபம் பண்ணுவோமா? எல்லோரும் ஜெபம் பண்ணுவோமா? ஆமே. நம்ம சோத்துறோம் சோத்துறோம் சோத்துறோம். எனக்கு இன்னும் உபதேசம் வேணும். நான் மௌனமாக இருப்பேன், நான் மௌனமாக இருப்பேன். நான் எதில் தவறினேன் என்பதை எனக்கு சுட்டி காட்டுங்கப்பா. ஆவியானவரும் எனக்கு சுட்டி காட்டணும். ஊழியர் மூலமாய் கிடைக்கிற போதனைகளும் எனக்கு சுட்டி காட்டணும். ஆவியானவரே, நாங்கள் வாசிக்கிற வேத பகுதியிலிருந்தே நான் என்ன
என்ன நிலைமையில் இருக்கிறேன் என்பதை எனக்கு தெரியப்படுத்துங்கப்பா. நான் எதில் தவறி இருக்கிறேன் என்கிறத எனக்கு தினந்தோறும் சுட்டி காட்டுங்கப்பா. தினந்தோறும் அதை எனக்கு தெரியப்படுத்துங்க. அதை நான் சரி செய்து கொள்ளும்போது நல்ல ஒரு முழு கிருபையான ஒரு ஆவிக்குரிய புருஷனாக, ஆவிக்குரிய அதிகாரியாக என்னை எங்கள் வீட்டில் ஆண்டவரை அங்கீகரித்து கொள்வதற்கு என்னை இன்னும் நல்லா உருவாக்குங்கப்பா. எனக்கு இன்னும் நல்ல உபதேசங்களை தாங்க. எல்லாரும் கேட்போமா ஆண்டவரிடத்தில் ஐக்கியத்தில் இந்த வருஷத்தில் முதல் மாதத்தில் நம்ம கேட்க வேண்டியது, நம்ம இருக்கிற இடத்துல, இருக்கிற குடும்பத்தில், இருக்கிற ஐக்கியத்தில் ஆண்டவரே ஒரு ஆவிக்குரிய அதிகாரியாக இருப்பதற்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லி பார்க்கும்போது யோபு அப்படி கேட்டாருப்பா. எனக்கு உபதேசம் பண்ணுங்கள்னு சொன்னது போல எனக்கு இன்னும் சத்தியத்தில் நிறைய உபதேசம் வேணும். இன்னும் ஆண்டவரே நான் மௌனமாக இருந்து நான் எதில் தவறினேன் என்பதையும் எனக்கு தெரியப்படுத்தணும். அப்போ தான் நான் அதை சரி செய்து கொள்ள முடியும். ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்களில் 2 பேர் உடனே ஜெபம் பண்ணுங்க பாப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அமேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அமேன் அமேன் அமேன். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அமேன் அமேன் அமேன். வாஞ்ச எங்களுக்கு தாரும், சீர்படுத்துங்க குறையெல்லாம். அமேன். சரிப்படுத்திடுங்க. அமேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அமேன். பயன்படுத்தி கொள்ளணும். அமேன். நம்ம ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அமேன். நம்ம ஸ்தோத்திரம். அமேன். இன்னொருத்தர் ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அமேன். நம்ம ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அமேன் அமேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அமேன். நம்ம ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அமேன். அமேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அமேன் அமேன். நிரப்பிருங்க நிரப்பிருங்க நிரப்பிருங்க. அமேன். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட இருதயமாய் மாற்றிருங்க. அமேன். உபதேசம் கேட்கக்கூடிய. அமேன் ஆமேன். நம்ம இருதயம் அப்படிப்பட்ட இருதயமாக, உபதேசத்தை கேட்கக்கூடிய இருதயமாக, நம்ம எதில் தவறினோம் என்கிறத தெரியப்படுத்ததை கேட்கக்கூடிய இருதயமாக கர்த்தர் உருவாக்கி நடத்த போகிறதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆமேன் ஆமேன் ஆமேன். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17வது வசனத்தில், 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17வது வசனத்தில், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே அங்கே என்ன உண்டு? விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவி எங்கெல்லாம் இருக்கோ அங்கே என்ன உண்டுன்னா விடுதலை உண்டு. அல்லேலூயா. அந்த விடுதலை எதன் மூலமாக வரும் அப்படின்னு சொன்னால் கர்த்தருடைய ஆவி மூலமாக என்ன செய்யும்னா நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. அன்னைக்கு இயேசுவானவருடைய ஊழியத்தினுடைய ஆரம்பத்தினுடைய நாட்களில் ஆண்டவர் உபவாசம் இருந்த பிறகு பிசாசினாலேயும் சாத்தானாலேயும் அவர் சோதிக்கப்படுவதற்கு எங்கே கொண்டு போகப்பட்டார்? வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இப்படி வனாந்தரத்துக்கு போகும்போது அங்கே நடந்த காரியம் என்ன? சாத்தான் பிசாசானவன் சோதிக்கப்படும் போது அவர் தேவ ஆவியினால் அவர் நிரப்பப்பட்டிருந்ததுனால வசனத்தை வச்சே என்ன செய்தார்னா சாத்தானை ஜெயித்தார். அல்லேலூயா. மத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனத்தில், இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவாவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். கர்த்தருடைய ஆவி எங்கே? அங்கே என்ன உண்டு? விடுதலை. இப்போ இயேசுவானவர் மேலே தேவ ஆவி என்ன செஞ்சிட்டுனா இறங்கிட்டு. இப்போது மத்தேயு 4வது அதிகாரத்தில் அவர் பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவரால் வனாந்தரத்துக்கு என்ன செய்யப்படுகிறார்னா கொண்டு போகப்படுகிறார். அந்த நாளில் அந்த சோதனை 3 சோதனையிலையும் இயேசுவானவர் ஆண்டவர் தந்த வசனத்தை வச்சே என்ன செஞ்சார்னா ஜெபம் பண்ணார். அல்லேலூயா. வசனத்தை வச்சே ஜெயம் எடுத்தார். காரணம் என்னென்னா அவர் மேலே ஒரு தேவ ஆவி இறங்கிருச்சு. அல்லேலூயா. இந்த தேவ ஆவி நமக்கு எப்படி நமக்கு விடுதலையை தரும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது வசனத்தை என்ன செய்யும்னா அந்த கர்த்தருடைய ஆவி இங்கே எங்கேயும் போய் என்ன செய்யும்? சேர்த்து வச்சிரும். இது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 34வது அதிகாரம் 16வது வசனம்.
ஏசாயா 34:16 கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதராது. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவியை அவர்களே சேர்க்கும். கர்த்தருடைய ஆவியை அந்த வசனத்தை என்ன செய்யும்? சேர்க்கும். அல்லேலூயா. மோசேயின் மூலமாக சொல்லப்பட்ட வசனம் இயேசுவானவருக்குள்ளே இருந்து அந்த தேவ ஆவி என்ன செய்யுதுன்னா, அந்த நாளில் அந்த பிசாசினிடத்துலேருந்து சாத்தானுடைய சோதனையிலேருந்து விடுதலை ஆகுவதற்கு இயேசுவானவர் மேலே இருந்த அந்த தேவ ஆவி பழைய ஏற்பாட்டில் இருக்கிற வசனத்தை அந்த நேரத்தில் எடுத்து உரைக்கிறது. அல்லேலூயா. நமக்கு இப்படிப்பட்ட சில சூழ்நிலையில் வரும். அப்படி வரும்போது நம்ம பைபிள் எடுத்து என்ன செய்ய முடியாது? போய் தேடி இணைய முடியாது, வாசிட்டு இருக்க முடியாது. நம்ம இருதயத்தில் நிறைய வசனம் இணையுது இருக்குது. அந்த கர்த்தருடைய ஆவியை என்ன செய்யும்னா அந்த வசனத்தை என்ன செய்யும்? அப்படி கோர்வையாக நமக்கு எடுத்து தரும். அந்த வசனம் கிடைச்ச உடனே நம்ம நல்ல ஜெபம் பண்ணுவோம், நமக்கு என்ன கிடைச்சிரும்? விடுதலை கிடைச்சிரும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, இதுவரைக்கும் அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கா ஆண்டவரே. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தரே ஆவியானவர், அந்த ஆவியானவர் வனாந்தரத்துக்கு இயேசுவானவர் அப்படியே கொண்டு போனார். கொண்டு போன இடத்துல பிசாசு சாத்தானை வந்து சோதித்தான். 3 சோதனை வந்துச்சு. 3 சோதனை வரும்போது அந்த நாளில் கர்த்தருடைய ஆவி பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஆண்டவருடைய வசனத்தை இயேசுவானவருக்கு நினைவுபடுத்தி அந்த வசனத்தை பிசாசினிடத்தில் சொல்லும்போது தலை குனிஞ்சு வெட்கப்பட்டு போனான். பிசாசு இயேசுவை விட்டு விலகி ஓடி போனான்னு சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கி நமக்குள்ளேயும் நம்மளை ஒருவேளை இன்றைக்கி அநேக எதிரான சாத்தான்கள், பிசாசனுடைய தந்திரங்கள், ஆமேன், உலகத்தில் எங்களை எதிர்த்து நிற்கும் ஆண்டவரே. ஆனால் இவை எல்லாவற்றிற்கும் முன்பதாக எதிர்த்து நிற்பதற்கு கர்த்தருடைய ஆவி எனக்கு வரட்டும். கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமா? ஆமேன். நம்ம சோத்திரம். இந்த வாரத்தில் நம்ம உலகத்தில் நம்ம எதிர்கொள்ள வேண்டிய காரியங்களில் கர்த்தருடைய ஆவி நமக்கு வேணும். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆவி நமக்கு நல்ல வசனத்தை நமக்கு எடுத்து கொடுக்கும். பழைய ஏற்பாட்டுக்கு போகும், புதிய ஏற்பாட்டுக்கு போகும், தீர்க்கதரிசிகளுக்கு போகும், சங்கீதத்துக்கு போகும், நீதிமொழிகளுக்கு போகும். நம்ம ஆத்மாவில் அந்த கர்த்தருடைய ஆவி அப்படியே வசனத்தை வெளியில் கொண்டு வரும். அந்த வசனத்தை வெளியில் கொண்டு வரும்போது நம்ம வாயிலிருந்து அறிக்கை பண்ணி சொல்லி ஜெபம் பண்ணும்போது உடனே நமக்கு பூரணமான விடுதலை கிடைக்கும். ஆண்டவரே, இந்த கிருபைக்குள்ள எங்களை நடத்திருங்கப்பா. எங்கள் ஒவ்வொரு ஆண்களையும் நடத்திருங்க ஆண்டவரே, ஒவ்வொரு ஆண்களையும் நடத்திருங்க. ஆமேன் மோ சோத்திரம், ஆமேன் மோ சோத்திரம். கர்த்தருடைய ஆவி, ஆமேன் மோ சோத்திரம், இது எல்லாத்தையும் கொண்டு வர ஆண்டவரே. இந்த வசனத்தை எங்களுக்கு ஏற்ற நேரத்தில் வெளியில் கொண்டு வருவதற்கு கர்த்தருடைய ஆவி பிரத்யேகமாக எல்லாரும் மேலே இறங்கட்டும், பிரத்யேகமாக இறங்கட்டும். இந்த நாளில் வந்திருக்கிற ஆண்கள் மேலே, ஒவ்வொருவர் மேலேயும் கர்த்தருடைய வசனத்தை வெளியில கொண்டு வருவதற்கு சமயத்திற்கு ஏற்ற வேளையில் ஆவியானவர் எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யாராவது 2 பேர் ஆண்டவரே ஏற்ற வேளையில் உடனே நாங்கள் கர்த்தருடைய விடுதலை பெறுவதற்கு கர்த்தருடைய ஆவி எங்கள் உள்ளத்தில் இருக்கிற வசனத்தை சமயத்திற்கு ஏற்ற வேளையில் கொண்டு வந்து அதை அறிக்கை பண்ணி ஜெபிப்பதற்கு கர்த்தருடைய ஆவி எங்கள் ஒவ்வொருவரையும் வந்து அனலாகட்டும்னு சொல்லி யாராவது 2 பேர் உடனே சுருக்கமாக கர்த்தா ஜெபம் பண்ணுவாமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். நம்ம ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். நம்ம ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். நம்ம ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். நம்ம ஸ்தோத்திரம். ஆமென். நம்ம ஸ்தோத்திரம். ஆமென். 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 மேற்கொள்ள. ஆமென். 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 எழுதப்படட்டும், எழுதப்படட்டும் சமயத்திற்கு ஏற்ற வேளையில். ஆமென். 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஒவ்வொருவரையும். ஆமென். 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 இன்னொருத்தர் ஜெபம் பண்ணும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்னொருத்தர் ஜெபம் பண்ணும். ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். ஆமென்.
ஆமென். கர்த்தருடைய ஆவி இந்த முதல் மாதத்திலே நம்ம ஒரு விசேஷித்த கிருபையோடு இறங்கி நமக்கு வார்த்தையை ஆவியானவர் நினைப்படுத்தி நம்மளை ஜெபிக்க வைத்து விடுதலை தந்து நடத்த போய் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? வெள்ளம் போல சாத்தான் வந்தாலோ ஆவிதாமே கோடி பிடிப்பார். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலோ ஆவிதாமே கோடி பிடிப்பார். அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகனே, அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகனே. வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். ஆயிரம் தான் துன்பம் வந்தாலோ அணுகாது அணுகாதே. ஆமென் ஆமென். ஆயிரம் தான் துன்பம் அணுகாது அணுகாதே. ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அலகை வென்றுவிட்டோம். ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அலகை வென்றுவிட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். அல்லேலூயா. மார்க் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். மார்க் 3:14-15. அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாயிருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை ஏற்படுத்தின நோக்கத்தை கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளை கொண்டு என்ன செய்யணும்னா நிறைவேற்றணும். அல்லேலூயா. எதற்காக நம்மளை ரட்சித்திருக்கிறார், எதற்காக இந்த ஐக்கியத்தில் கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னா, முதலாவது இயேசுவோடு கூட நம்ம இணையணும், இருக்கணும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? நான் யாரோட கூட இருக்கணும்? இயேசுவோட கூட இருக்கணும். இயேசுவோட கூட இருக்கும்போது பிரசங்கம் பண்ணுவதற்கு ஆண்டவரே நம்மளை அனுப்பிடுவார். அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம இயேசுவோட கூட நல்ல ஐக்கியமாக இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அழைப்பை யாரும் ஒருத்தட்ட போய் நம்ம கேட்டு என்ன வேண்டாம், ஆண்டவரே நம்ம ஐக்கிய ஊழியத்துக்கு அழைப்பை தந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. இந்த சூத்திரத்தை கடைசி காலங்களில் ஐக்கியத்தில் கர்த்தர் கிருபையாக தந்தார். அல்லேலூயா. நோட்டீஸ் சீட்டிஸ் எல்லாத்தையும் தூரம் வச்சுட்டு இயேசுவோட கூட என்ன செய்யணும்? நம்ம இருக்கிற இடத்துல இயேசுவோட கூட இருக்கணும். கூடுகிற ஜபரையில் இயேசுவோட கூட இருக்கணும். கூடாரத்தில் இயேசுவோட கூட இருக்கணும். அப்படி இயேசுவோட கூட இருக்கும்போது கர்த்தரே நமக்கு என்ன செய்வார்னா பிரசங்க அழைப்பெல்லாம் என்ன செய்வார்னா தருவார். அல்லேலூயா. கர்த்தரே அந்த இடத்துல பிரசங்கத்தை பண்ணும்படி அங்கே அனுப்புவார். அதோடு மாத்திரமல்ல, அந்த பிரசங்கம் பண்ணக்கூடிய இடத்துலையும் சில வியாதி உள்ளவர்களே என்ன செய்வாங்க? வருவாங்க. அந்த வியாதிகளையும் குணமாக்கவும் பிசாசுகள் பிடிச்சவங்களும் சில வேளையில் வருவாங்க. பிசாசுகளை துரத்துவதற்கும் அவர்களை அதிகாரமுடையவர்களாக இருக்கும் அவர்களை ஏற்படுத்தினார். நம்ம ஐக்கிய ஊழியங்களில் கர்த்தர் இந்த வரங்களை எல்லாம் தந்து நடத்திக்கிட்டு இருக்கார். அல்லேலூயா. இத்தனை பேர் நம்ம கூடி ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தர் அங்கே மகத்தான கிரியைகளை கர்த்தர் செய்துக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம முதல்ல என்னன்னா இயேசுவோட கூட என்ன செய்யணும்? இருக்கணும். அல்லேலூயா. இயேசுவோட கூட காலையில் இருந்தாச்சு, இனிமே அவ்வளோதான் அப்படிங்கல. மத்தியானம் ஒரு நேரம் கிடைச்சாலும் யார் கூட தான் இருக்கணும்? இயேசுவோடு கூட. சாயங்காலம் இரவில் ஒரு நேரம் கிடைச்சாலும் இந்த பைபிளோடு கூட நம்ம இணையணும், இருக்கணும். இந்த பைபிளோடு கூட இணையணும், இருக்கணும். அல்லேலூயா. சொந்த பைபிளும் நம்மளும் இணையக்கூடாது, பிரிஞ்சிடவே கூடாது. அப்படி இயேசுவோடு கூட இருக்கும்போது பிரசங்கம் பண்ணக்கூடிய அழைப்பு, பிரசங்கம் பண்ணக்கூடிய இடங்கள்லாம் கர்த்தரே நம்மளை என்ன செய்வார்னா அழைத்து அனுப்புவார். அல்லேலூயா. அப்படி அந்த இடத்துக்கு போகும்போது அனுப்பப்பட இடத்துல பிசாசு பிடிச்சவங்க இருப்பாங்க, வியாதி உள்ளவங்க என்ன செய்வாங்க இருப்பாங்க. நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்ம இயேசுவோட கூட இருந்ததுனால அந்த பிசாசுகள் எல்லாம் விலகி போகும்.
வியாதிகளை எல்லாத்தையும் என்ன செய்வார்னா குணமாக்குவார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி இந்த 2024 நான் இன்னும் இயேசுவோடு கூட அதிகமான நேரம் இருக்கணும். கர்த்தர் அந்த 12 பேர் அதற்கு தான் தெரிந்து கொண்டார். அநேகர் அந்த இடத்துல அழைக்கப்பட்டிருந்தாங்க. ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டது 12 பேர் தான். தெரிந்து கொள்ளப்பட்டது 12 பேர் தான். ஆமென். நம்ம ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய நாங்கள் ஆண்டவரே, காலையில் எழும்பின நேரம் மாத்திரம் இல்லை ஆண்டவரே, உலகத்துக்குள்ளே இருக்கும்போது கொஞ்சம் நேரம் கிடைச்சாலும் நாங்கள் இயேசுவோட கூட இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஆசையை எனக்கு தாங்க, அப்படிப்பட்ட ஒரு தாகத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவோட கூட இருந்துட்டோம்னா எங்களை பிரசங்கம் பண்ணுவதற்கு நீங்களே அனுப்புவீரப்பா. வியாதிகள்லாம் இயேசுவின் நாமத்தினால குணமாகும். பிசாசுகள்லாம் இயேசுவின் நாமத்தினால துரத்தப்படும். ஆண்டவரே, நாங்கள் உம்மோட கூட இருப்பதற்கு எங்களை நீர் ஏற்படுத்தியிருக்கிறீர், எங்களை நீர் தெரிந்து கொண்டு இருக்கிற ஆண்டவரே. இந்த அழைப்பில் நாங்கள் உறுதியாக இருக்கணும் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தர் இந்த ஐக்கியத்தில் நம்மளை தெரிந்து கொள்வதற்கும் நம்மளை ஏற்படுத்தினதற்கும் கர்த்தர் அன்னைக்கு சீஷர்களை தெரிந்து கொண்டு ஏற்படுத்துறதுக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு. ஆமென். நமது ஸ்தோத்திரம் ஐயா. இந்த உலகத்தில் எங்கள் ஐக்கிய உபதேசங்கள் அநேக இடங்களுக்கு போனோம் ஆண்டவரே. ஐக்கியத்தின் மூலமாக அநேக வியாதிகள் குணமாகணும். ஐக்கிய ஊழியத்தில் ஆண்டவரை இன்னும் அநேகருக்குள்ள இருக்கிற பிசாசுகள்லாம் துரத்தப்படணும். நல்ல குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். குடும்பங்கள் நல்ல ஆரோக்கியமா இருக்கணும். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் உம்மோட கூட இருக்கணும் ஆண்டவரே, உம்மோட கூட இருக்கணும். பாடும்போது உம்மை விட்டு நான் பிரியேன் ஐயான்னு சொல்லி நாம பாடணும். ஆமென். நம்ம ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எதை நினைச்சு நாங்கள் கலங்க கூடாதுப்பா. உம்மை விட்டு நாங்கள் ஒரு நாள் பிரிஞ்சிடக்கூடாதுப்பா. உம்மோடு கூட இருக்கணும். அந்த வார்த்தையை சொல்லிடுவோமா? உம்மோடு கூட இருக்கணும். அந்த வார்த்தையை அறிக்கை பண்ணுவோம், வசனத்தை அறிக்கை பண்ணுவோம். ஆமென். நம்ம ஸ்தோத்திரம். நான் உம்மோட கூட இருக்கணும் ஆண்டவரே. எனக்கு நீர் உதவி செய்யுங்க. மற்றவங்ககிட்ட எதிர்த்தால நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தாலும் என் இருதயத்தில் அவங்களுக்காக ஒரு ஜெபம் ஓடிக்கிட்டு இருக்கணும். இருதயத்தில் அவங்களுக்காக ஒரு ஸ்தோத்திரம் ஓடிக்கிட்டு இருக்கணும். எங்கள் கண்கள்லாம் நல்ல ஆவிக்குரிய கண்களாக, எங்கள் உள்ளங்கள்லாம் நல்ல ஆவிக்குரிய இருதயங்களாக கர்த்தர் நீர் மாற்றும்படியாக, இயேசுவோடு கூட இருக்கக்கூடிய அனுபவத்தை இந்த வருஷம் இன்னும் கூட்டி தரும்படியாக, இன்னும் கூட்டி தரும்படியாக யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணிடுவோமா? ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். 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 ஸ்தோத்திரம். மோடு கூட. ஆமென். 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 தந்து. ஆமென். 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 இருக்கணும். ஆமென். 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 ஸ்தோத்திரம். ஆமென். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருந்தாலும் இயேசுவோட கூட இருக்கிறோங்கிற உணர்வு இருந்ததுனால, அந்த கிருபை இருந்ததுனால அவங்க சிறைச்சாலைக்குள்ள இயேசுவை நல்லா தூச்சிக்கிட்டே இருந்தாங்க, இயேசுவை நல்லா உயர்த்திக்கிட்டே இருந்தாங்க, இயேசுவை நல்லா பாடிக்கிட்டே இருந்தாங்க, இயேசுவை நோக்கி நல்லா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. சிறைச்சாலைக்குள்ளே அடைச்சாலும் இயேசுவை என்னை விட்டு ஒருத்தரும் பிரிக்க முடியாத ஆண்டவரே. துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. வேதம் நிறைந்த இதயம் தந்தார், ஜெபம் நிறைந்த நேரம் தந்தார். வேதம் நிறைந்த இதயம் தந்தார், ஜெபம் நிறைந்த நேரம் தந்தார். கண்ணீர் நிறைந்த கண்கள் தந்தார், கருணை நிறைந்த கரங்கள் தந்தார். துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. சாட்சி நிறைந்த ஜீவியம் தந்தார், சத்தியம் நிறைந்த ஐக்கியம் தந்தார்.
தாட்சி நிறைந்த ஜீவியம் தந்தார், சத்தியம் நிறைந்த ஐக்கியம் தந்தார். இயேசுவில் நிறைந்த ஞானம் தந்தார், ஊழியம் நிறைந்த வழி திறந்தார். துதிப்பதே என் தகுதியல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்ம எழுப்புதல் ஜெபைக்கியத்தில் நம்ம சுரண்டையில் மாத்திரம் இல்லை, சுரண்டை பகுதியை சுற்றி மாத்திரம் இல்லை, நல்ல மாவட்டங்களில் ஆவிக்குரிய மூப்பர் கூடுகையும் கர்த்தர் என்ன செஞ்சார்னா தந்தார். அல்லேலூயா. இதோடைய கிருபையினால் இந்த மாதத்தில் அந்த ஆவிக்குரிய மூப்பர் கூடுகை ஓரளவு இருந்துச்சு. இன்னும் அடுத்து தொடர்ந்து இன்னும் நமக்கு லெந்து கால கூட்டங்கள் இருக்குது. ஆவிக்குரிய மூப்பர் கூடுதெல்லாம் கர்த்தர் என்ன செஞ்சுருக்காருன்னா வச்சுருக்கிறார். அல்லேலூயா. அன்னைக்கு தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம். அல்லேலூயா. இயேசுவோடு கூட இருக்கும்போது படிப்படியாக அந்த ஊழியத்தினுடைய கிருபைகளினுடையும் அந்த எல்லைகளையும் கர்த்தரே விரிவடைய செய்கிறார். அல்லேலூயா. அது வரைக்கும் நம்ம இயேசுவோடு கூட இருக்கும்போது நம்மளை நல்லா பக்குவப்படுத்திக்கிட்டே இருப்பார். எஸ்ரா பிரசங்கம் பண்ணுவதுக்கு முன்னால் தான் இருதயத்தை என்ன பண்ணியிருந்தாராம், நல்லா பக்குவப்படுத்தி ஐக்கியம் நம்மளை நல்லா பக்குவப்படுத்திக்கிட்டே இருப்போம். இன்னும் நம்மளை என்ன செய்யணும்னா நல்லா பக்குவப்படுத்தி ஆவிக்குரிய மூப்பர் கூடுகையில் கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் வெகு தூர ஊழியங்களெல்லாம் கர்த்தர் நல்ல ஆசீர்வாதத்தை நடத்தணும். நம்ம போகிற இடங்கள் எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் என்ன கிடைக்கணும்னா ஒரு விசுவாச எழுப்புதல் கிடைக்கணும். என்ன கிடைக்கணும்? விசுவாச எழுப்புதல் கிடைச்சின்னா அவங்களே ஜெபம் பண்ணுவாங்க, அவங்களே என்ன செய்வாங்கன்னா பைபிள் வாசிப்பாங்க. அல்லேலூயா. எல்லோரும் இந்த ஊழியத்திற்காக எளிமைன்னு நம்ம ஜெபம் பண்ணுவோமா? இது வரைக்கும் நம்ம உட்காந்து ஜெபம் பண்ணுவோம். இதை மனசில் வச்சு, ஆண்டவரே நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம் ஐயா. புதிய மாத ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். புதிய மாத ஊழியங்களை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தரணும். புதிய மாத ஊழியங்களில் நீங்கள் கிரியை செய்யணும். எல்லோரும் ஜெபம் பண்ணுவோமா? நல்ல கையை அசைச்சு ஐக்கிய ஊழியங்களுக்கு நம்ம பண்ணுகிற ஜெபந்தான் இந்த வாகனத்தில் இவ்வளவு பெரிய தூரத்துலலாம் ஊழியர்கள் ரொம்ப லகுவாக போயிட்டு வர்ற காரணம் என்னன்னா, இந்த இடத்துல நம்ம கூடி ஜெபிக்கிற ஜெபந்தான். நம்ம ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் ஜெபிக்கிற ஜெபந்தான் இந்த ஊழியர்களை எல்லாத்தையும் கர்த்தர் தூர இடங்களுக்கு கொண்டு போகிறார். நல்ல ஆரோக்கியமாக கிருபையாக வைத்திருக்கிறார் கர்த்தர். நல்ல அங்கே அநேக ஊழியர்களுக்கு முன்னால் நல்ல தயவுகளை தருகிறார், நல்ல திறந்த வாசல்களை தருகிறார், புதிய ஊழியங்களை தருகிறார். காரணம் என்ன? இப்படி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபந்தான். இன்னும் நம்ம ஜெபம் பண்ணுவோம். இன்னும் நம்ம ஜெபம் பண்ணும்போது ஐக்கிய ஊழியத்தினுடைய எல்லைகளை இன்னும் விரிவாக்கி தேவனுடைய ராஜ்யம் எல்லாருக்குள்ளையும் விசுவாசம் போகணும். எல்லாருக்குள்ளையும் விசுவாசம் போகணும். நல்ல கரங்களை அசைச்சு, ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா, 2வது மாத ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். 2வது மாத ஊழியங்களில் இன்னும் உடைய கிருபைகள் பெருகட்டும், இன்னும் உடைய அபிஷேகம் பெருகட்டும், இன்னும் எல்லார் மேலேயும் விசுவாச எழுப்புதல் உண்டாகட்டும். போகிற இடங்களில் வியாதிகள்லாம் குணமாகட்டும், போகிற இடங்களில் பிசாசுகள்லாம் துரத்தப்படட்டும், போகிற இடங்களில் உடைய வல்லமை விளங்கட்டும், போகிற இடங்களில் ஒரு அபிஷேகம் இறங்கட்டும், போகிற இடங்களில் ஆண்டவரை புது பலன் உண்டாகட்டும். பின்வாங்கி போனவர்கள்லாம் முன்னால் வந்துடட்டும். ஆண்டவரை சோர்ந்து போனவர்கள்லாம் நல்ல எழுப்புதல் அடையட்டும். ஆமென். சோத்திரம் சோத்திரம். எல்லாரும் ஜெபம் பண்ணிடுமா? எல்லாரும் ஜெபம் பண்ணிடுவோம். ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசுவே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். எல்லாம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தூர இடங்களில் ஆண்டவரே ஒரு மாபெரும் எழுப்புதல் உண்டான ஆண்டவரே 2வது மாத ஊழியங்களில் ஆண்டவரே அழைப்புள்ள ஊழியங்களில் ஆண்டவரே போகிற இடங்களில் பாடலில் விடுதலை கிடைக்கணும், ஜெப வேளையில் விடுதலை கிடைக்கணும், செய்தி வேளையில் விடுதலை கிடைக்கணும், ஊழிய பயிர்மானங்களில் நல்ல போக்குவரத்தாக இருக்கணும். ஆண்டவரே யாராவது ஒருத்தர் இந்த ஊழியத்தினுடைய எல்லைகளை கர்த்தர் விரிவாக்கி ஆவியானவரே இந்த ஊழியங்களை நடத்த முடியாது. யாராவது ஒருத்தர் சத்தத்தை உயர்த்தி ஜெபிப்போமா? ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். விரிவாக்கி. ஆமென் ஆமென். ஆசீர்வதித்து வந்தீர். ஆமென். மாறுதலா முடிஞ்சதற்காக ஸ்தோத்திரம். ஆமென் 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 ஆமென். இருக்கிறேன். ஆமென் 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 ஆமென். பயன்படுத்துவீராக.
மேன் பயன்படுத்துவீராக. மேன் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பக்குவப்படுத்தினது போல பக்குவப்படுத்தும். மேன் 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 செல்லட்டும், உண்டாகட்டும் உண்டாகட்டும். அமேன். நடக்கணும். அமேன். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கிருபையில அமேன் 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 ஆமேன். இந்த வாரம் ஒரு ஊழியத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். சென்னை பட்டணத்தில் இந்த வருஷத்தில் 2வது மாதத்தில் ஏற்கனவே 5 இடத்துல ஊழியம் நடந்துச்சு. இப்போ நமக்கு இந்த மாதத்துலேருந்து எத்தனாவது இடத்துல ஊழியம்? 6வது இடத்துல பூந்தமல்லியிலையும் புதிய ஊழியத்தை புதிய சென்டரை கர்த்தர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. கொளத்தூர், எண்ணூர், மணலி, கோயிலம்பாக்கம், தாமிரம், பூந்தமல்லி. அல்லேலூயா. இந்த 6 இட ஊழியங்களில் கர்த்தர் என்ன செய்யணும்? அநேக குடும்பங்களை கர்த்தர் புதிய குடும்பங்கள்லாம் அழைச்சிட்டு வரணும். அல்லேலூயா. அவங்க எல்லோரும் என்ன செய்யணும்? நல்ல ஒரு விசுவாச எழுப்புதல் அடையணும். நல்ல காலூன்றி என்ன நிற்கணும். அல்லேலூயா. சின்னவன் 1000, சிறியவன் திராய். நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் செய்வேன். கர்த்தர் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் செய்யணும்னா நம்ம இன்னும் நல்லா இணையணும். ஜெபம் பண்ணணும். இன்னும் நல்லா இணையணும். ஜெபம் பண்ணணும். சென்னை பட்டணத்தில் புதிய சென்டருக்காய் ஸ்தோத்திரம். இந்த 6 இட ஊழியங்களையும் கர்த்தர் நல்ல அபிஷேகத்தை நிறைத்து தரேன்னு சொல்லி 2 கரங்களையும் உயர்த்தி எல்லாரும் ஜெபம் பண்ணிடுவோமா? ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த 6 இட ஊழியங்களையும் கர்த்தர் நீர் அபிஷேகித்து தார். குளத்தூர் ஊழியத்தில் உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும். எண்ணூர் மணலில் உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும். ஆண்டவரே, தாமிரம் கோயிலம்பாக்கத்தில் உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும். ஆண்டவரே, பூந்தமல்லியில் புதிய சென்டர்களில் ஆண்டவரே அநேக குடும்பங்களை கர்த்தர் நீங்கள் எடுத்து கொண்டு வாங்க. கர்த்தர் நீங்கள் கொண்டு வாங்கப்பா. ஊழியர்களை கர்த்தர் நீர் எடுத்து பயன்படுத்துங்க. பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் நிரப்பி பயன்படுத்துங்கப்பா. சென்னை பட்டணத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் ஆண்டவரே. எங்களுடைய தமிழ்நாட்டினுடைய தலைநகரில் ஒரு பெரிய எழுப்புதல், பெரிய மாற்றங்கள் ஜெபத்தினால் கிடைக்கட்டும். ஆண்டவரே, ஜெபத்தில் காரியங்கள்லாம் மாறுதலாக முடியட்டும். இயேசுவே, நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தர் அப்படி செய்து நடத்தும்படியா யாராவது ஒருத்தர் இந்த 6 சென்டரில் இருக்கிற ஊழியத்தையும் சென்னை பட்டணத்தில் ஊழியத்தை கர்த்தர் புதிய கிருபையோடு புதிய பலத்தோடு ஆசீர்வதித்தர முடியா. ஜெபிக்காதவங்க யாராவது சத்தத்தை ஊற்றி ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். ஸ்தோத்திரம். உடனே ஜெபம் பண்ணு. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் 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 ஆமென். நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, நீங்கள் நடத்துங்கப்பா. அப்பா, ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம். ஆமென் ஆமென். ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம். மாற்றப்பட. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் 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 ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் 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 ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். பாதுகாப்பு இருக்கட்டும். ஆமென் ஆமென். நம்ம செய்ய வேண்டிய வேலை ஜெப வேலை,
ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. மீதமுள்ள காரியங்கள்லாம் கர்த்தரே பொறுப்படுத்த நடத்துவார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஜெயங்கொடுக்கு தேவனுக்கு கோடி கோடி தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் தோத்திரம். அல்லேலூயா. ஜெயங்கொடுக்கு தேவனுக்கு கோடி கோடி தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த துனியான் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த துனியான் உயர்த்துவேன். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் தோத்திரம். உட்காருங்க. அல்லேலூயா அல்லேலூயா. ஐக்கியத்தில் கர்த்தர் நம்ம கொடுத்த ஊழியத்தில் கொடுத்த திட்டங்களை எல்லாம் நிறைவேறணும். அல்லேலூயா. ஐக்கியத்தில் நல்ல போக்குவரத்துமாக இருக்கணும் அப்படின்னா வேதத்தை விரைந்து கற்பவாரி திட்டத்தில் எல்லாரையும் கர்த்தர் சரியாக கிருபையாக நடத்தணும். அல்லேலூயா. அதில் பிசகு இல்லாமல் நெஞ்சிடக்கூடனா ஓடிடணும். அல்லேலூயா. அதில் எந்த தாமதமும் நெஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. அல்லேலூயா. ஐக்கிய ஊழியத்தில் நல்ல காலூன்றி நிற்கணும் அப்படின்னா கர்த்தர் ஐக்கியத்தில் கொடுத்த அந்த திட்டத்தை நம்ம சரியாக பயன்படுத்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்யணும். அல்லேலூயா. ஐக்கியத்தில் நிறைய எல்லா ஜெபங்கள்லையும் நல்ல போக்குவரத்துமாக இணையணும் இருக்கணும். அல்லேலூயா. ஒருவேளை லேட்டானாலும் நீங்கள் இணையலாம், வரலாம். மணி 5 ஆச்சு, முடிய போத 5:10 கூட உள்ளே வரலாம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. மணி ஆகிட்ட இனிமேல் என்னத்தை போகன்னு சொல்லி ஒரு வார்த்தையை நம்ம இருதயத்திலேருந்து அறிக்கை பண்ணிடவே கூடாது. அல்லேலூயா அல்லேலூயா. கூடுமான மட்டுக்கு எல்லா ஜெபங்களுக்கும் இணையணும், பயிரணும். அல்லேலூயா. நல்ல போக்குவரத்துமாக இருந்து வேதத்தை விரைந்து கற்பவாரி திட்டத்தில் நம்ம சரியாக இருந்தோம் அப்படின்னா ஐக்கியத்தில் கர்த்தர் நமக்குன்னு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நம்மளை சரியாக கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. ஒரு வேளை வர முடியலை அப்படின்னா நம்ம இருக்கிற இடத்துல அந்த கூகுள் மீட்லேயே யூடியூப்லேயே நினைஞ்சிக்கணும், ஜாயின் பண்ணிக்கணும். அல்லேலூயா. அதை ஒரு சாக்காக வச்சுக்கிடக்கூடாது. நம்ம அங்கே எங்கே யூடியூப் தான் ரொம்ப தெளிவாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் நெஞ்சிடக்கூடாது. உட்காந்துக்கிட்டு இப்படி படுத்துக்கிட்டு இப்படி நெஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடாது, பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஒரு வேளை ஊரை விட்டு ஊர் போய் ஒரு வாய்ப்பு இல்லைன்னா அதை நெஞ்சிக்கணும். அது உலகமெங்கும் பரவுவதற்கு தான் கர்த்தர் அந்த ஊழியத்தை நெஞ்சிருக்கார். யூடியூப் சேனலை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்மளில் யாராவது ஒருத்தர் அப்படியே நெஞ்சிக்கிடக்கூடாது, இப்படி தூக்கி வச்சுக்கிட்டே நெஞ்சிடக்கூடாது. பார்த்துட்டு அதை நம்ம இருதயத்தை நியாயப்படுத்திட்டு உட்காந்துடக்கூடாது. அல்லேலூயா. எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் நல்ல போக்குவரத்துமாக இருப்பதற்கு கிருபை செய்யணும். இன்னும் அதோடு மாத்திரமல்ல, இந்த வேதத்தை விரைந்து கற்பவாரி திட்டம், இந்த பத்திரிகை ஊழியம் நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக கர்த்தர் இந்த இடத்துல வச்சுருக்கிறாரு. ஒரு பத்திரிக்கையில் 2 பத்திரிக்கை 3 பத்திரிக்கை நீங்கள் கையில் நெஞ்சிக்கிடுங்க, பைக்கில் வச்சுக்கிடுங்க, வீட்டில் வச்சுக்கிடுங்க. நம்ம வீட்டுக்கு யாராவது வரும்போது கூட அவங்களுக்கு இந்த ஊழியத்தை குறித்து இந்த பத்திரிகை மூலமாக அறிமுகப்படுத்தலாம். அல்லேலூயா. அடுத்து இப்போ நமக்கு முதல் மாதமாக இருக்கிறனால அந்த வாக்குத்தத்த வசனம் எச்சரிப்பு வசனத்தை கூட இன்னும் 10 நம்ம நெஞ்சிக்கலாம். நம்ம பைக்கில் தனித்தனியாக ஒரு கவரில் போட்டு ரப்பர் பேண்ட் போட்டு நெஞ்சிக்கலாம், வச்சுக்கலாம். ஒரு இடத்துல போகும்போது ஏதாவது சொல்லுவாங்கன்னா, அந்தாங்க முதல்ல எங்கள் ஊழியத்தில் வாக்குத்தத்த வசனம் எச்சரிப்பு வசனம்னு சொன்னீங்கன்னா அவங்க ஜெபத்தோடு எடுப்பாங்க. அந்த ஊழியத்தில் உடைய வல்லமாக அவங்களுக்குள்ளே போகும். அல்லேலூயா. பத்திரிகை ஊழியத்தை நம்ம சொல்லணும். வாக்குத்தத்த வசனம் எச்சரிப்பு வசனம் நமக்கு கர்த்தர் கொடுத்த அந்த வாட்ஸ்அப்பில் அந்த யூடியூப் ஊழியம் கூகுள் மீட்டெல்லாம் நல்லா ஷேர் பண்ணணும். அல்லேலூயா. எல்லாருக்கும் அந்த ஊழியத்தினுடைய எல்லைகள் விரிவாக்குவதற்கு கர்த்தர் நமக்கு நிறைய கிருபைகளை நெஞ்சிருக்காரு, தந்திருக்கிறார். இந்த கிருபைகளை இன்னும் பெருகை செய்வதற்கு கர்த்தர் நம்ம கையில் கொடுத்த ஊழியத்தை சரியாக ஜெபத்தோடு நம்ம அதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஊழியத்தினுடைய எல்லைகளெல்லாம் கர்த்தர் விரிவாக்குவார். அல்லேலூயா. எனக்கும் என் குடும்பத்துக்கு வாக்குத்தத்தமாக எச்சரிப்பும் முடிஞ்சாச்சு. நம்ம 2025 தான் அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம எல்லோரும் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். அல்லேலூயா. யார் தான் இங்கே வந்து எடுக்கணும் இல்லை, நம்ம பைக்கில் எப்போவுமே நேணும். நம்ம வீட்டில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 நேணும் இருக்கணும். அல்லேலூயா. எதிர்பாராத ஒரு விருந்தாளி இணையும் ஒரு ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கணும். சாப்பிடலாம், சாப்பிடுங்க. சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் இருந்தாங்க நாங்கள் போகிற ஊழியத்தில் அந்த வாக்குத்தத்த வசனமும் வச்சிருந்துச்சு.
கட்டாயம் எடுப்பாங்க. அல்லேலூயா. கட்டாயம் எடுப்பாங்க. எடுக்கிற காரியத்திலையும் கர்த்தர் அவங்கள நிறைவேற்றி நடத்துவார். அல்லேலூயா. வாகனங்கள்லையும் ஒரு ஐக்கிய பத்திரிகை நீளம் இருக்கணும். ஒரு பத்திரிகையை நம்ம அறிமுகப்படுத்தும் போது நம்ம ஊழியங்களுடைய எல்லைகள் விரிவாகும். ஊழியத்தினுடைய காரியங்களை அந்த பத்திரிகையின் மூலமாக அவங்க நினைஞ்சிக்கிடுவாங்கன்னா நல்லா அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. இந்த கிருபைகளையும் கர்த்தர் நமக்கு என்னணும் தரணும். கரங்களை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, பத்திரிகை ஊழியம், வாக்குத்தத்த வசனம், எச்சரிப்பு வசனம், ஆண்டவரே யூடியூப் சேனல், கூகுள் மீட் ஊழியம், ஆண்டவரே இது எல்லாத்தையும் அறிமுகப்படுத்த எனக்கு கிருபை அளித்தார். எனக்கு கிருபை அளித்தார். எனக்குள்ள ஆவியின் ஒரு ஏவுதல் உண்டாகட்டும். எனக்குள்ள ஒரு ஆவியின் ஏவுதல் உண்டாகட்டும். எங்கள் ஐக்கிய ஊழியத்தினுடைய ஆசீர்வாதங்களை ஆண்டவரே எல்லாருக்குள்ளேயும் போய் சேரணும். எல்லாருக்குள்ளேயும் போய் சேரணும். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகம் முழுதும் போகணும். உலகம் முழுதும் போகணும். எனக்குள்ளே மாத்திரமில்லை, என் குடும்பத்துக்குள்ளே மாத்திரமில்லை. ஆண்டவரே, நாங்கள் இருக்கிற பட்டணத்தில், இருக்கிற சபைகளில், இருக்கிற பணி செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல, பழகுற இடத்துல, உறவினர் இடத்துல, அன்னை கொர்நேலியு அப்படித்தான் ஜெபம் பண்ணார். கொர்நேலியு அப்படித்தான் அந்த ஜெபங்களில் அழைச்சார். உறவின் முறையார் அழைச்சார். விசேஷித்த நண்பர்கள்லாம் அழைச்சார். எல்லாரும் தேவ சமூகத்தில் காத்திருந்தாங்க. அன்னைக்கு கூடி இருக்கும்போது வசனத்தை கேட்கும்போது யாவர் மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அந்த கொர்நேலியின் மேலே இருந்த தேவ ஆவி எங்கள் ஒவ்வொருவர் மேலே இறங்கட்டும் ஐயான்னு சொல்லி நல்ல கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். ஆமென். சோத்திரம் உம்மை உயர்த்தி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உமக்கு நேராக கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிறோம். எங்கள் கையில் கொடுத்த இந்த திட்டங்கள் எல்லா இடங்களையும் பரவுவதற்கு என்னையும் பயன்படுத்தும். என் மொபைலை நான் சரியாக பயன்படுத்தணும். என் மொபைலில் ஆண்டவரே எதெல்லாமா நான் அனுப்புகிறேன் ஆண்டவரே. ஆனால் இந்த ஊழியத்தை குறித்தான காரியங்களை அனுப்புவதற்கு என்னை இன்னும் நிரப்பும் ஆண்டவரே, இன்னும் நிரப்பும். இந்த ஊழியங்களுடைய எல்லைகள் விரிவாகுவதற்கு கர்த்தர் கொடுத்த திட்டங்களும் அந்த பயிர்மானங்களை அநேகருக்குள்ளே பகிர்ந்து கொடுக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தரணும்னு சொல்லி யாராவது ஒருத்தர் சத்தத்தை ஊற்றி ஜெபம் பண்ணிடுவோமா? சூத்திரம். ஆமென். 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 தாரும். ஆமென். பத்திரிகைக்காக ஜெபிக்கிறோம். ஆமென். சோதரம். ஆமென். 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 சோதரம். ஆமென். ஆமென். பயன்படுத்துங்கப்பா, பயன்படுத்துங்க. ஆமென். 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 கொண்டு செல்லணும். ஆமென். பயன்படுத்த. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படணும். மனம் திரும்பணும். ஆமென். சந்தோஷமாய் மாறணும். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். ஆமென். செய்ய தடையில்லாமல் நடக்கும் ஆண்டவர், தடையில்லாமல் நடக்கும். ஆமென். கர்த்தர் நம்மளை விசேஷித்த கிருபையோடு அந்த புதிய மாதத்தில் நம்மளை பயன்படுத்த போகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கே அந்த துதிக்கான மகிமை ஜெபம் கேட்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். பொன்னான இயேசுவை புண்ணியல் நல் நேசரே கொண்டு செல்வோம் பூலோகமெங்கோ, அவர் அன்பை வழி என்றே கூறுவோ. பொன்னான இயேசுவை புண்ணியல் நல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகமெங்கோ, அவர் அன்பை வழி என்றே கூறுவோ. தேவனே வந்து நம்மை நடத்திடுவார், தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார், தேவை அறிந்து பயன்படுத்திடுவார்.
இயேசுவை புண்ணிய நேசரை கொண்டு சொல் பூலோகங்கோ அவர் அன்றி வழியின்றி கூடுவோ. ஹல்லேலூயா. அதோடு மாத்திரமல்ல, நம்ம ஐக்கிய குடும்பங்களில் நம்ம ஐக்கியத்தை கொடுத்த ஊழியத்தில் நல்ல எல்லாருக்குள்ளேயும் நல்ல ஒரு ஒருமனப்பாடு வரும். ஹல்லேலூயா. நம்ம ஐக்கிய ஊழியத்தில் குடும்பத்தில் 2 பேர் இருக்கலாம், 3 பேர் இருக்கலாம், 4 பேர், 5 பேர், 6 பேர் இருக்கலாம். இந்த ஐக்கிய ஊழியத்தை அவங்க இருதயம் அங்கீகரிக்கணும். இந்த ஐக்கிய ஊழியத்துக்கு நீங்கள் போனதுனால இன்றைக்கி இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்தாருங்கன்னு சொல்லி ஒரு உணர்வுடையக்கூடிய அளவுக்கு கர்த்தர் என்ன செய்யணும்னா, நம்ம ஐக்கிய ஊழியத்தில் இந்த விசேஷித்த ஒரு ஆசீர்வாதத்தை தரணும். குடும்பத்தில் நல்ல ஒரு ஒருமனப்பாடு எல்லாருக்குள்ளேயும், கணவருக்கு என்ன இருக்கோ அது மனைவிக்கு, 2 பேருக்குள்ளே என்ன இருக்கோ பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளுக்குள்ளே என்ன இருக்கோ அது பெற்றோர்களுக்குன்னு சொல்லி கர்த்தர் நல்ல ஐக்கிய ஊழியத்தில் நல்ல எல்லாருக்கும் ஒரு ஒருமனப்பாடை தருவதற்கு கர்த்தர் கிருபையும் தரணும், கிரியையும் செய்யணும். ஹல்லேலூயா. எல்லாம் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, இந்த ஐக்கிய ஊழியத்தில் நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரே சேவிப்போம். எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் நல்ல ஒருமனப்பாட்டை தாங்கப்பா, நல்ல ஒருமனப்பாட்டை தாங்க. எல்லாரும் இந்த ஊழியத்தை ஆண்டவரே இருதயம் அங்கீகரிக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் நீர் ஒரு மாற்றங்களை கர்த்தர் நீர் செய்யுங்கப்பா. கர்த்தர் நீர் ஒரு மாற்றங்களை செய்யுங்கப்பா. ஆண்டவரே சோதரிக்கிற ஆண்டவரே, ஐக்கிய ஊழியத்தில் ஒருமனப்பாடு இல்லாத குடும்பத்தில் இருக்கிற சில நபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அவங்களையும் ஆண்டவரே நீங்கள் தூக்கிடுங்கப்பா. இந்த ஐக்கிய ஊழியத்தில் நல்ல ஒருமனப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துருங்கப்பா. உடன் பிறந்த சகோதரர்களை கொண்டு வந்துருங்க, உடன் பிறந்த சகோதரிகளை கொண்டு வந்துருங்க, குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை கொண்டு வந்துருங்க. ஆண்டவரே எல்லாரையும் ஒருமனப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துருங்கப்பா. எல்லாருக்குள்ளேயும் ஒரே வாஞ்சையும் ஒரே விசுவாசமும் ஒரே இருதயமும் உண்டாயிரட்டும். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயம் ஒரே மனதுடையவர்களாக இருந்தார்கள். இந்த கிருபைக்குள்ள ஆண்டவரே ஐக்கிய குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொரு நபரையும் கர்த்தர் நீர் அப்படி உருவாக்கி நடத்தும்படியாய் யாராவது ஒருத்தர் சேர்ந்து ஜெபம் பண்ணிடுறோமா? யாராவது ஒருத்தர் சத்தத்தை உயர்த்தி உடனே ஜெபம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். 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 திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. எஜமானனே என் ராஜனே, எஜமானனே என் ராஜனே, எஜமான நீர் இருக்க வேலைக்காரனுக்கு எங்கவர், எஜமான நீர் இருக்க வேலைக்காரனுக்கு எங்கவர். உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணோ, அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணோ, அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. ஹல்லேலூயா. டெய்ஸியாக நம்ம ஜெபம் பண்ணணும். நம்ம குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனைகளை எல்லாத்தையும் கர்த்தர் என்ன செய்யணும்? மாற்றணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார் என்கிறத எல்லாரும் என்ன செய்யணும்னா அறிந்து கொள்ளணும். இன்னைக்கு ஈசாக்கை பார்த்து அபிமெலேக்கு கூட்டம் வந்து சொல்லிச்சு, உம்மோட கூட யார் இருக்கா? கர்த்தர் உங்களோட கூட நிச்சயமாக என்ன செய்கிறாரு? கண்டோம் அப்படின்னு என்ன செஞ்சாங்கன்னா சொன்னாங்க. ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு கர்த்தர் நம்ம மேலே ஒரு கிருபையை என்ன செய்யணும்னா தரணும். ஹல்லேலூயா. அவங்க பார்க்கும்போது நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார் என்கிறத அவங்க எல்லாரும் கண்டுகொள்ளணும். ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு கர்த்தர் நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நம்ம கையின் பிரயாசங்கள், நம்ம எடுக்கிற ஊழியத்தினுடைய காரியங்கள், எல்லா காரியத்திலையும் கர்த்தர் அப்படி என்ன செய்யணும்? மகத்தான காரியங்களை கர்த்தர் என்னணும் செய்யணும். அது வியாபாரத்தில் செய்யணும், தொழிலில் செய்யணும், எதிர்பார்ப்பில் செய்யணும். ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தர் என்ன செய்யணும்னா
அப்படி செய்து நடத்தணும். எல்லாம் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமா? எல்லாம் நம்ம வீட்டுக்காக நம்ம ஜெபிச்சிட்டு இருக்கிறோம், நம்ம குடும்பத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஈசாக்கு கூட ஆண்டவரே கர்த்தர் நிச்சயமாக உம்மோட கூட இருக்கிறார் என்கிறத கண்டோம்னு சொன்னது போல சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்டவரே ஈசாக்குள்ளே இருந்த ஒரு கிருபை, ஈசாக்கு மேலே இருந்த ஒரு தயவு இந்த இடத்துல ஜெபிக்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கிடைக்கட்டும். இயேசுவே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய நாமத்தை எல்லாரும் உச்சரிக்கணும் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை எல்லாரும் உயர்த்தணும் ஆண்டவரே. கர்த்தர் எங்களோட கூட இருக்கிறார் என்கிறத எல்லாரும் கண்டுகொள்ளக்கூடிய அளவுக்கு கர்த்தர் நீர் எங்களோட கூட இருந்து செய்யக்கூடிய காரியம் பயங்கரமாக இருக்கும். நான் மோசையோட கூட இருந்தது போல உன்னோட கூட இருப்பேன் என்று சொன்னீரப்பா. நீ வாக்கு பண்ணின தேவன் ஆண்டவரே, எங்களோடு கூட இருந்து நீ செய்ய போகிற காரியங்களை நாங்களும் பார்க்கணும், உலகமும் கண்டுகொண்டு கர்த்தர் நிச்சயமாக உங்களோட கூட இருக்கிறாருங்கிறத கண்டவும் என்று சொல்லக்கூடிய ஒரு நாளை நீர் வைத்திருக்கிறீர். எல்லாம் 2 கரங்களையும் உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமா? வானத்துக்கு நேராக நம்ம கரங்களை உயர்த்தி ஆண்டவரே இந்த காலங்கள் சீக்கிரம் வைத்திருக்கிறீரப்பா, நீர் சீக்கிரம் வைத்திருக்கிறீர். எங்களுக்கு வெட்கத்துக்கு பதிலாக எங்களுக்கு ஒரு 2 தனையான பலனை நீர் வைத்திருக்கிறீரப்பா. நாங்கள் மனுஷர்களுக்கு முன்பதாக தலையுணிந்து நின்றக்கூடாது ஆண்டவரே. நீர் எங்களோட கூட இருந்தீர், ஈசாக்கோட கூட இருந்தீர், ஆபிரகாமோட கூட இருந்தீர், யாக்கோவோட கூட இருந்தீர், மோசையோடு இருந்தீர், யோசுவாவோட கூட இருந்தீர், யோசேப்போட கூட இருந்தீர். எங்களோடு கூட இருந்து நீ நடத்த போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆமீன். மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருப்பேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திர, என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திர. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திர, என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திர. கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு நமக்கு இருக்கிற பலவீனங்களெல்லாம் கர்த்தர் நீக்கும்படியாக கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே என் சரீரத்தில் நல்ல ஆரோக்கியம் வரட்டும். என் சரீரத்தில் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஏற்பட்டிருக்கிற பலவீனங்கள்லாம் கர்த்தருடைய வல்லமை இறங்கி ஆண்டவரே ஒரு பூரண ஆரோக்கியம், ஒரு அற்புத சுகம் இந்த வேளையில் கிடைக்கட்டும் ஆண்டவரே. உங்கள் ஐக்கிய ஊழியத்தை ஆண்டவரே இனி ஏகோபித்து செய்ய எங்கள் கொடுக்கப்பட்ட கடமைகளையும் ஊழியங்களையும் பணிகளையும் நிறைவேற்றுவதற்கு ஆண்டவரே எங்கள் சரீரத்தில் நல்ல ஆரோக்கியத்தை தாரும். குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நல்ல சுகத்தை தாரும். இங்கே வந்திருக்கிற எல்லாருடைய மனைவி பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கட்டும், பலவீனங்கள்லாம் மாறட்டும். கர்த்தர் அப்படி மாற்றினதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆமேன் ஆமேன். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு கர்த்தர் வருங்காலத்தில் கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார் என்கிறத எல்லாரும் கண்டோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தர் நடத்த போகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. தன்னுடைய கிருபையினால் இந்த ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து கர்த்தர் நம்ம ஊழியங்களை ஆசீர்வதித்தார். ஒருவேளை இந்த 1ஆம் தேதியில் நடந்த வாக்குத்தத்த கூட்டம், குடும்ப தியான முகாம், இடையில் நடைபெற்ற யூடியூப் ஊழியம் இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் முன்னால் வந்து ஒரு சிலர் நீங்கள் சாட்சி சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து இன்றைக்கி 28ஆம் தேதி வரைக்கும் பத்திரிகையில் இருக்கலாம், வாக்குத்தத்த வசனம், எச்சரிப்பு வசனம், ஒருவேளை யூடியூப் ஊழியமாக இருக்கலாம். எந்த விதத்தில் குடும்ப தியான முகாமில் எதில் கர்த்தர் உங்களை நல்லா நடத்தினாரோ அதை நீங்கள் முன்னால் சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை சாட்சி அறிவிக்கிற பொழுதுக்கு ஆண்டவனுக்கு தேவாதவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த குடும்ப முகாமில் கலந்து கொள்ளும்போது ஜோயில் வந்து முதல் நாள் வந்து இந்த போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தும் அபிஷேகம் சொல்லி ஜெப குறிப்பு வச்சாப்புல. போக்குவரத்தை ஒழுங்குபடுத்த அது அந்த அபிஷேகம் அந்த வழிநடத்தல் கிடைச்ச உடனே நல்லது நம்ம வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது
அதற்கு பிறகு தான் சில காரியங்கள் ஞாபகம், ஹேண்ட் பிரேக் எடுத்துட்டோமா, சீட் பெல்ட் போட்டோமா, டோரை அடைச்சாச்சா அப்படி ஞாபகம். அது என்றைக்கு அந்த ஜபம் நடந்தோ அது மறுநாள் இருந்து இப்போ கார் எடுக்கும்போதெல்லாம் முதல்ல டோரை பார்த்துக்கிட்டது, ரெண்டாவது சீட் பெல்ட் போட்டாச்சா, ஹேண்ட் பிரேக் எடுத்து விட்டாச்சா, கிளாஸில் இறக்கி விட்டாச்சான்னு முதல்ல எல்லா காரியங்களையும் பார்க்க ஆண்டவர் அந்த ஒரு ஜப குறிப்பு, அதாவது ஐக்கியத்தில் தான் அப்படி ஜப குறிப்பு. எல்லாருக்கும் மற்றதுக்கெல்லாம் ஜபம் பண்ணுவாங்க, தேசத்துக்காக, திருச்சபைக்காக, திருமணத்துக்காக, ஊழியர்களுக்காக ஜபம். இந்த போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தும் அபிஷேகம் ஒரு பெரிய ஒரு அபிஷேகம், அந்த வழிநடத்தும் அபிஷேகம் இது. அது போக்குவரத்தை ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பு, கிலோமீட்டரையும் ஸ்பீடாக போனால் ஆண்டவர் கண்ட்ரோல் பண்ண சொல்லுறாரு. 60, 70 போனால் 40, 50 அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் நிரப்புறதுக்காக ஸ்தோத்திரம். அதுபோல் கடந்த டிசம்பர் மாதம் பையன் வேலையில் கான்ட்ராக்ட் வேலையில் ரோடு வேலை நடந்தது. ரோடு வேலை நடக்கும்போது அப்போது அன்றைக்கி மழை நேரம், அப்போ நமக்கு தொடர்ச்சியாக மழை இருந்ததில்ல. அப்போ ஏடிலாம் போன் பண்ணி, தம்பி நாளைக்கு நீங்கள் ரோடு போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. அப்புறம் இவங்க தான் ஏன்ட்ட சொல்லியிருந்தேன், மனைவின்னு சொன்னால் ஜெபம் பண்ணேன். இவங்க சொல்ல பற்றி ஒன்றும் இல்லை, அங்கே சைட்டில் போயிருக்கு, கூறாப்பாக இருக்குது, மழையே இல்லை. டிசம்பர் மாதம்லாம் அப்படி தான் இருந்தது. அங்கேருந்து ஒரு புறஜாதியில் ஒரு அங்கே ஒரு நண்பர் அங்கேருந்து ஃபோன் பண்ணலாம், அண்ணாச்சி நீங்கள் ஜெபம் பண்ணிக்கணுங்க, அப்போ தான் ஆண்டவர் அற்புதம் செய்வார், அல்லது இங்கே மழை வந்துடும், கூறாப்பாக இருந்துகிட்டு இருக்காச்சு அப்படின்னாப்புல. அதாவது நம்ம வீட்டில் சொல்கிறது, பையனை சொல்கிறது, மனைவி சொல்கிறது ஒன்றும் இல்லை. அவன் ஒரு புறஜாதி மத்தியில் வந்து நம்மளை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கான். இவங்க ஜெபம் பண்ணால் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார் அப்படின்ட்டு. கர்த்தனாக மகிமைப்படுவதாக. காரியம் மாறுதலாகி முடிந்தது. அதான் அவங்க ஏடி எல்லாரும் சொன்னது, நாளைக்கு போட வேண்டாம் தம்பி, மழை வருது, பாதிப்பு இருக்கும் சொன்னது. ஆண்டவர் அந்த காரியத்தை மாறுதலாக சொன்ன அந்த வாக்குத்தத்த வசனம் நிறைவேற ஆண்டவர் கிருபை செய்தார். கர்த்தனாக மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. எனக்கு இப்போ இந்த ஜெபம் எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. நான் ஆரம்பத்திலேருந்தே ரோமர் 1:10, யோபு 6:24, இன்னும் மத்தேயுல ஆவியின் அந்த கர்த்தருடைய ஆவியான எங்கேயும் அங்கே விடுதலை உண்டு, இன்னும் ஆண்டவரோடு கூட இருக்குன்னு சொல்லி இந்த வசனத்தை வச்சுலாம் ஜெபம் பண்ணது எனக்கு உண்மையிலே ரொம்ப ஒரு பிரயோஜனமாக இருந்துச்சு. தொடர்ந்து நம்ம ஊழியங்களுக்காகவும் ஜெபம் பண்ணோம். இந்த கூடத்தில் கலந்து கொண்டு கர்த்தர் உதவிச்சுதார். இந்த ஜெபங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த வருஷத்துலேயும் 2024 18ஆம் தேதி திருமண காரியங்களில் ஆண்டவர் ஜெபம் பண்ணிவங்கன்னு நம்ம ஊழியத்திலிருந்து ஜெபம் பண்ணி அதெல்லாம் ஏற்படுத்தி எல்லாத்தையும் ஒழுங்கும் கிரமமாக ஆண்டவர் செய்ய கிருபை செய்தார். வீடு கட்டுறன்னு சொல்லி ஜெபம் பண்ணோம். வீடும் நல்லபடியாக கட்டி எல்லாம் பிரவேசித்து வைக்கிறதுக்கும் கிருபை செய்தார். திருமண எந்த குறவில்லாதபடி ஆண்டவர் நின்று நடத்தி தந்தார். அதுக்காகவும் நன்றி சொல்கிறேன். ஏசி நல்ல குடும்ப தியான முகாம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த குடும்ப தியான முகாம் வந்து ரொம்ப ஒரு அபிஷேகம் நிறைஞ்சதாக இருந்துச்சு. தம்பி சொன்னது போல் யோசேப்பு இல்லையா, அந்த அபிஷேகம் வந்து இதுவரை இன்னும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, நடத்திக்கிட்டு இருக்கு. அந்த அபிஷேகமானது இப்போ அண்ணன் சொன்னாங்க, ஜெபம் பண்ணும்போது, வேதத்தை வாசிக்கும்போது ஆண்டவர் நம்மோட என்ன செய்யணும், அது ஒரு புது பலனாக இருந்துச்சு இல்லையா. அது மாத்திரமல்ல, டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி மூத்தம்மாவுடைய திருமண காரியங்களை ஆண்டவர் எல்லோரும் ஜெபம் பண்ணிங்க. ஆண்டவர் நன்றாக நடத்தினார், எல்லாவற்றையும் சரியாக நடத்தினார். ஆனால் அதுக்கு முன்பதாக நாங்கள் ஜெபம் பண்ணோம். அத்தனை காரியங்களுக்கும், அதாவது சாப்பாடு வரையிலும், உணவு காரியம், அத்தனை காரியத்திற்காக நாங்கள் முன்கட்டி ஆயத்த ஜெபம் என்ன செய்து பண்ணதுனால அது சிறப்பாய் முடிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். தேவைகளை முழுவதையும் ஆண்டவர் சந்தித்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதெல்லாம் ஐக்கியருடைய உபதேசங்கள், ஐக்கியருடைய ஆலோசனைகள். இந்த ஆலோசனை தான் ஐக்கிய ஆலோசனை, உபதேசங்கள், ஜெபம், இதெல்லாம் சரியாக நடந்துச்சு. அவங்க அதாவது போட்டது போதும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு ஆண்டவர் அற்புதமான காரியங்களை செய்தார். அல்லேலூயா.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அடியேனும் கூட ஆயுசு நாட்களை கூட்டி தந்து இந்த வருடத்தை புதிய வருடத்தை காண செய்தா ஆண்டவர் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறோம். ஒரு வசனம் எனக்கு கொஞ்சம் மறந்து போச்சு. அன்றைக்கி சொன்னது இருப்பிடம் மறந்து போச்சு. அது அன்றைக்கி பரிசுத்த ஆவியாக நினைப்பூட்டும் ஆவியானவர் நினைப்பினார். அன்றைக்கி ரோமரில் நான் வேறு எதிரோ தேடிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் சிறப்படுவதற்கு ஏதுவாக ஆவிக்கிற சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும் படிக்கும்னு சொல்லி இந்த வார்த்தை சொன்னாவ கடந்த நாள் ஜெபத்தில். அது எனக்கு அந்த இருப்பிடம் மறந்து போச்சு. அது சொல்லும்போது எனக்கு கேட்கலை, மறந்துட்டேன். இதை தேடிக்கிட்டே இருந்தேன். நினைப்பூட்டும் ஆவியான இன்னைக்கு மறுபடியும் அதை நினைப்பூட்டி அன்பாடு ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதிகமாக வளரணும்னு சொல்லி ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கேன். உண்மையாகவே கடந்த நாட்களில் எனக்கு தந்த வாக்குத்தத்தம், கடந்த வருஷத்தில் ஜாமக்காரனாக இருன்னு சொல்லி நெகேமியாவுக்கு ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம், நீ ஜாமக்காரனாக இருன்னு சொல்லி இரவும் போது ஜாமக்காரன். அந்த வாக்குத்தத்தின்படியாக எச்சரிப்பு வாக்குத்தத்தம், ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம், தடைகளை நீக்கப்பட உனக்கு முன்பாக வரான்னு சொன்னார். கடந்த வருடம் முழுவதும் ஆவியானவர் வழிநடத்தல்படி ஒரு நாள் கூட லீவ் போடாமல், குருசாமி வராட்டாலும் கூட இப்போ இன்னைக்கு பகலில் அவர் வர முடியலை. ஆனாலும் ஆண்டவர் கொண்டு வந்தார். பகலில் நேரமாக இரவு நேரத்தில் வர முடியாது. ஆனாலும் இந்த ஜெபங்களில் வந்து கலந்து கொள்ள கிருபை தந்தார். குடும்பம் அனுகூலமாக இருக்குது. எப்போ ஊழியத்துக்கு போகணும், எப்போ வரணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக அவங்க சொல்லும்போது அப்படியே ஏற்றுக்கிட்டாங்க. இப்படியாக இந்த ஊழியத்தை கர்த்தரோட குடும்பத்தின் ஆலோசனையின்படியாக, ஐக்கியத்தின் போதனையின்படியாக ஒரு விஷயம் கூட நம்ம அதை விடாதபடி கர்த்தர் உதவி செய்தார். இந்த வருடத்திலும் கூட, கடந்த வருடத்தில் இந்த வேதத்தை விதைப்பு 6 திட்டத்தில் நானும் இணைந்திருந்தேன். இப்போ நான் 4-5 வருஷமாக அது சார்ந்து செவித்தது நிமித்தமாக ஒரு வருடத்துக்கு 1 முறை வாசித்தேன், அப்புறம் 2 முறை வாசித்தேன், அப்புறம் 4 முறை வாசித்தேன், 6 முறை வாசித்தேன். இந்த வருடத்தில் இந்த 2023 6 முறை வாசித்து முடித்து 7வது முறையாக தொடங்கியிருக்கு. உண்மையாகவே இந்த நாள் பாருங்கள், இன்றைக்கு வரைக்கும் சங்கீதங்கள் 72 சங்கீதம் வந்துட்டேன். 714 பக்கம் வாசித்திருக்கேன். உண்மையாக இந்த ஜனவரியில் தொடங்கி இன்னைக்கு 28 நாளாவது. ஒரு நாளைக்கு நான் கணக்குப்பட்டு 1462 பக்கம் தான் இருக்குது. 1402 பக்கம் தான் இருக்குது. புதிய ஏற்பாட்டில் 355, பழைய ஏற்பாட்டில் 117. இப்படியா ஒவ்வொரு அது வசனம் 1107. இப்படி கவனமாக கருத்தாக அதை வாசிக்கும் போது கர்த்தர் என்னோடு இடைவிடுவார். இடத்தில் தூக்கம் வராது. தூக்கம் வராமல் வாசிப்பேன். 11 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணும். அப்புறம் 3 மணிக்கே மறுபடியும் வேதம் வாசிப்பேன், ஜெபம் பண்ணு, வேதம் வாசிப்பேன். இப்படியே எனக்கு அது பழக்கமாக ஆகி கொண்டாந்துட்டேன். அதனால் இடையூறு இல்லாமல் கர்த்தர் கடந்து வர கர்த்தர் உதவிச்சார். அடியேனும் ஆயுசு நாட்களையும் ஆண்டவர் கூட்டி தந்து 76 முடிஞ்சு 77க்குள்ளாக வந்துட்டோம். இப்படிப்பட்ட கிருபைகளை தந்து ஆசீர்வாதமாக வழி நடத்தினார். ஐக்கியத்துக்கு போக்குவரத்துமாக இருக்கவும் இந்த காரியம் நடக்கும். ஏன்னா எப்படினாலும் ஐக்கியத்துக்கு வந்துடுவாங்க. எனக்கா அதிகமாக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எல்லோரும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கே, சார் அதிகமாக ஜெபம் பண்ணுவாங்க. இந்த ஜெபத்தை அவனை தள்ளலை, அவர் கிருபை என்னை விட்டு விளக்கலை. அப்படி இருப்பதனால ஆசீர்வாதமாக இந்த ஜெபங்களை கலந்து கொள்ளவும், இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளவும், குடும்பத்தை கொண்டு செல்லவும் கிருபைகளை தருகிறாங்க. அதுபோல் எங்களுக்கு வாக்குத்தத்தம் அன்னைக்கு தந்ததும் வாக்குத்தத்தம் எங்கள் பிள்ளைகளுக்கும் கொஞ்சம் கொண்டு போங்கன்னு சொன்னாங்க. பேரம் பேத்திகளுக்கு கொஞ்சம் கொண்டு போனேன், படிக்கிற பிள்ளைகளுக்கு. அன்றைக்கி பங்களாதேஷ் ஒரு பேத்தியாக படித்து கொண்டு போனேன். பாப்பா உனக்கு எடுத்துக்க, உன் சினைதிகளுக்கு கொஞ்சம் கொண்டு போ அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 வாக்குத்தத்தை கொடுத்துட்டேன். அவங்க வாக்குத்தத்தை பார்த்து வாக்குத்தத்தை நல்லா இருக்குது, எச்சரிப்புங்கிறது என்னது அப்படின்னு சொன்னாங்க. உங்களை சரிப்படுத்துவதுக்கு, உயர்த்தாதபடி சரிப்படுத்துவதுக்குன்னு சொன்னேன். அது சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ வளரணும், வளர்கிறதுக்கு நீ ஒருவேளை நான் பெருமை வந்துடக்கூடாது, அதுக்காக தான் இந்த எச்சரிப்பு வசனம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அது அன்போடு ஏற்றுக்கொண்டாங்க. உண்மையாக இந்த கோவில் மீட்டிங்கை போட்டு தரது என் பேத்தியாக தான் போட்டு தருவா போகிறேன். எனக்கு போட தெரியாது, ஏற்க தெரியாது. ஆனால் இந்த குருவினால் ஐக்கிய உதவினால் செல்லு வாங்கிட்டோம், அது ஏற்க தெரியலை. இப்போ இந்த கோவில் மீட்டிங் வியாழக்கிழமை தோறும் ஏக்கி தந்துடுவாங்க. அவங்க சீக்கிரத்திலே தூங்கிடுவாங்க. ஏக்கி தந்த உடனே நான் அப்படியே கொண்டுக்கிட்டு செய்தி முடியாதோன்னு பார்த்துட்டே இருப்பேன். இப்படியாக ஆண்டோடைய பெரிய கிருபைனாலும் இறக்கத்தினால ஐக்கியம் எனக்கு உறுதுணையாக இருந்ததுனால பேதைகளை தான் எனக்கு பேதை தான் திசைகட்டு போகல ஒரு நாளாது. இப்படிப்பட்ட கிருபைகளை ஆசீர்வாதமாக நடத்தினார். திரு சாட்சியை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராகன்னு சொல்லி சோத்திரம். ஆமென். கர்த்தர் இந்த ஊழியத்தின் மூலமாக ஒவ்வொருவருக்கும் ஜெபங்கள் ஒரு ஆசீர்வாதமாக அமைஞ்சி. அல்லேலூயா. ஜெபங்கள் ஆசீர்வாதமாக அமைந்ததுங்கிறத விட தன்னுடைய வாழ்க்கையில் அந்த ஜெப குறிப்புகள் அபியாசப்படுத்தி அது நடைமுறையில் அது ஓடிக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. அதான் ரொம்ப முக்கியத்துவமான காரியங்கள். ஐக்கியத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெப குறிப்பும் நம்மளை நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு தரம் உள்ளவங்களாக கர்த்தர் என்ன செய்வார்னா நம்மளை நல்லா நடத்திக்கிட்டு இருப்பார். அல்லேலூயா. ஒவ்வொருத்தர் சொன்ன சாட்சிகள், ஒவ்வொருத்தருக்கு கர்த்தர் செய்த உபகாரங்கள், நன்மைகள், போக்குவரத்துகள், ஒழுங்குபடுத்தக்கூடிய அபிஷேகம்,
பிரயோஜனமான காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நடத்தினார். அல்லேலூயா. சாட்சியின் மூலமாக கர்த்தர் மகிமைப்பட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிறகு அன்னைக்கு 28ஆம் தேதி, நாளைக்கு நமக்கு திங்கட்கிழமை காலையில் 6 மணிக்கு துதி ஆராதனை உண்டு. பிறகு நம்ம ஜெப அறையில் ஜெப ஊழியங்கள் நடக்கும். கடையத்தில் நாளைக்கு ஊழியங்கள் உண்டு. அல்லேலூயா. சாயங்காலம் 4:30க்கு கடையத்தில் ஊழியம் உண்டு. அதுக்காக நீங்கள் நினைஞ்சிக்கிடுங்கன்னா ஜெபம் பண்ணிக்கிடுங்க. ஒருவேளை முன்னால் நம்ம ஐக்கியத்தில் பத்திரிக்கையில் எல்லா ஊழியங்களையும் தேதி வரையாக போடும். இப்போ அப்படி போடுறதுக்கெல்லாம் நமக்கு என்ன இல்லை, இடம் இல்லை. பொதுவாக ஜெனரலாக இருக்கும். அப்புறம் ஆவியானவனுடைய ஏவுதல்படி சில நேரத்தில் முழுசும் என்னையும் வரும். இப்படி தான் இருக்கணும்லாம் நம்ம இல்லை. ஆவியானவர் நடத்த பிரகாரம் அது போகும். ஒருவேளை அண்ணன்ட்ட ஒரு ஃபோன் பண்ணி என்னையெல்லாம் கேட்கலாம், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, இன்றைக்கி எங்கே ஊழியம் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிட்டோன்னா நம்ம ஒரு ஜெபம் இணைஞ்சிக்கலாம், பண்ணிக்கலாம். இன்றைக்கி காலையில் கருமுளியத்துலேயும் நம்ம ஐக்கிய ஊழியம் நடந்திருக்கு. கட்டாரங்குளத்துலேயும் நம்ம ஐக்கிய ஊழியம் நடந்துச்சு. அல்லேலூயா. ஊத்துமலையிலையும் ஐக்கிய ஊழியம் நெஞ்சது நடந்துச்சு. அல்லேலூயா. இது நம்ம இருக்கிற இடங்கள்லாம் கர்த்தர் நம்ம ஊழியங்களை ஆசீர்வச்சிட்டு இருக்கிறாரு. திங்கட்கிழமை நாளை காலையில் துதி ஆராதனை 6 to 7, அதுலேயும் பங்கு பெற முடிஞ்சவங்க பங்கு பெறுங்க. மாலையில் கடையம் ஊழியத்தில் கலந்து கொள்ள விரும்புகிறவங்க கலந்து கொள்ளலாம். தொடர்ந்து இருக்கிற இடங்களில் கடையம் ஊழியத்துக்காக நம்ம இணையணும், ஜெபம் பண்ணிக்கணும். செவ்வாய்க்கிழமை ஜெப ஊழியங்கள், பிறகு புதன்கிழமை காலை ஜெபம், 6 மணி ஜெபம், 10 மணி ஜெபம், இரவு ஜெபத்தெல்லாம் கர்த்தர் என்ன செய்யணும்னா ஆசீர்வதித்து தரணும். அல்லேலூயா. பிறகு வியாழக்கிழமை நமக்கு 1ஆம் தேதி. அல்லேலூயா. இந்த 1ஆம் தேதி இரவில் கூகுள் மீட் ஊழியம் இருக்குது. பிறகு வெள்ளி சென்னார் ஊழியங்களுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும்னா சரியாக நம்ம இணைஞ்சிக்கணும், ஜெபம் பண்ணிக்கணும். நம்ம ஜெபத்தில் எல்லாத்தையும் நம்ம உள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் கர்த்தர் மிக தெளிவாக நடத்துவார். ஞாயிற்றுக்கிழமை நமக்கு 1வது ஞாயிற்றுக்கிழமை சாலம் ஸ்கூல் ஜெபம் மத்தியானம் 3:06 அது அங்கே நடக்கும். அதுக்காகவும் அந்த வட்டாரத்தில் இருக்கிறவங்களும் கலந்துக்கலாம், இங்கே இருக்கிறவங்களும் நம்ம என்ன செய்யலாம், போகலாம். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ போக்குவரத்துமாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் நமக்கு நல்ல வரங்களை நெஞ்சிக்கிட்டே இருப்பார், தந்துக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. இன்னும் அடுத்து பத்திரிக்கையும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஒருவேளை இன்றைக்கி பத்திரிக்கை வெளியூர்களுக்கு எடுத்துகிட்டு போகிறவங்க எடுத்துகிட்டு போகலாம். ஒருவேளை பத்திரிக்கை யாருக்கும் வரல அப்படின்னா அவங்க அட்ரஸை நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் ஐக்கியத்துக்கு தெரியப்படுத்துங்க. இன்னும் தொடர்ந்து நம்ம ஐக்கிய ஊழியர்களுடைய எல்லைகள், இப்போ தாவீதுனாச்சி பேத்தியா வாக்குத்தத்த வசனத்தை சிநேகிதருக்கு என்ன செய்யுங்க, கொர்நேலியின் வீட்டில் அந்த சிநேகிதர் அப்படிங்கிற வார்த்தைலாம் என்னது, சேஷித்த சிநேகிதர்களுக்கு கொண்டு என்ன செய்யுங்க, கொடுங்க அப்படின்னு சொன்ன மாதிரி கர்த்தர் வசனத்தில் அப்போஸ்தலர் காலத்தில் நடந்த ஊழியங்கள்லாம் நினைஞ்சிக்கிட்டு இருக்காருன்னா நடத்திக்கிட்டு இருக்கார். கர்த்தர் நம்மளையும் என்ன செய்வார்னா நடத்துவார். நம்ம வாக்குத்தத்தை எச்சரிப்புலாம் நமக்கு வருஷம் முடிந்த வரைக்கும் அதை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஜனவரி முடிஞ்சு வச்சிடலாம் அப்படின்லாம் நம்ம நெஞ்சிடக்கூடாது, அப்படி ஒரு கண்ட்ரோலில் நெஞ்சிடக்கூடாது, போட்டுறக்கூடாது. பிப்ரவரியில் கொடுக்கலாம், மார்ச், எல்லா நேரமும் நேரலாம் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். அதனால் நம்ம திறந்து கொள்ளப்பட்டவங்க வீடுகளில் கொஞ்சம் வாக்குத்தத்த வசனமும் எச்சரிப்பு வசனமும் என்ன செய்யணும், 2 டப்பாவில் நெஞ்சிக்கணும், வச்சுக்கணும். அதை ஏனா தானு கூட வச்சிடக்கூடாது. நான்லாம் வீட்டில் ஒரு 2 இதை எடுத்து வச்சுருக்கேன் தனித்தனியாக. அதில் 2ஐயும் போட்டு வச்சா தான் நம்ம என்னையும் எடுத்து கொடுக்கும்போது ரொம்ப தெளிவாக என்னையும் இருக்கும். அதனால் அந்த ஊழியங்களெல்லாம் கர்த்தர் என்ன ஆசீர்வதி தரணும். தொடர்ந்து பிப்ரவரி மாதத்தில் நடக்கிற அனைத்து ஊழியங்களையும் கர்த்தர் நடத்தணும். இன்னும் விடுபட்ட ஊழியங்கள் எஸ்டேட்லலாம் இந்த விடுபட்ட ஊழியங்களெல்லாம் கர்த்தர் தொடர்ந்து இணையணும், நடத்தணும். குடும்ப தியான முகாமுக்கு நிறைய பேர் என்ன செஞ்சாங்க, வந்துட்டு போயிருக்காங்க. அவங்களோட நல்ல தொடர்புகள் இருக்கணும், அவங்களும் நல்ல போக்குவரத்துமாக இருக்கணும். அவங்களுக்காக என்ன செய்யணும், நல்லா ஜெபம் பண்ணிக்கிடணும். அல்லேலூயா. கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோமா. நல்ல ஆண்டவரே, நல்ல பாடல் வேலை, ஜெப வேலை, சாட்சி வேலை, ஊழிய பயிர்மானங்களாக நீ தந்து நடத்தினீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாள் ஜனவரி மாதத்தில் ஆண்கள் மினி தியான முகாமை நீரே நடத்தி கொண்டு இருக்கிறீர். ஆண்டவரே, தகுதியில்லாத எங்களுக்கும் ஒரு ஆவியின் ஏவுதலை தந்து கிருபையை தந்து எங்களை கலந்து கொள்ள உதவி செய்தீர். ஆண்டவரே, இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாத அந்த ஆண்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவங்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த கூட்டத்தில் நீங்கள் கொண்டு வர முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். நாளைக்கு நடக்கிற காலையில் துதி ஆராதனை, கடையத்தில் 4:30 மணிக்கு நடக்கிற ஊழியங்களெல்லாம் கர்த்தர் நீர் அபரிதமாய் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியான நடத்துவீராக. இயேசு மூலம் ஜெபங்க எழுப்புதாவே. ஆமென். அல்லேலூயா.
ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஊழியத்தை நேசித்து, ஆண்டவரை நேசித்து, ஆண்டவர் கொடுத்த திட்டங்களை நேசித்து இன்றைக்கி ஜெபிக்க வந்திருக்கிற உங்களை எல்லாரையும் இயேசு நாமத்தில் அன்போடு கூட எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். நம்முடைய ஊழியம் ஒரு ஆவிக்குரிய ஊழியம். ஆவிக்குரிய ஊழியம் எந்த அளவுக்கு ஆவியை தேவன் நமக்கு தாராரோ, எந்த அளவுக்கு தேவனுடைய ஆவியை நம்ம விரும்பி கேட்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு எவ்வளோ கிடைக்கும், அந்த ஆவியின் கிருபைகள் நமக்கு கிடைக்கும். எலிசாவை குறித்து வேதத்தில் வாசிக்கும்போது அவர் ஆவிக்குரிய கிருபைகளை இப்படியாக கேட்கிறார். எலியாவோடு கூட சுற்றி திரிஞ்சு ஊழியம் முடித்து எலியா பரலோகத்துக்கு போகக்கூடிய ஒரு வேளை வரும்போது ஆண்டவர் எலிசாவை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார்னு சொல்லி 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரம். நான் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய பட வேலை வந்தது, விரும்புகிற இடத்துல என்ன செய் கேளு அப்படிங்கிறார். 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 9 வசனம். அவரை அக்கறைப்பட்ட பிறகு எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் அப்படிங்கிறாரு. அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன். நம்ம எல்லாரும் வார்த்தையை சொல்லி ஜெபிக்க போகிறோம். என்ன சொல்லி ஜெபிக்க போகிறோன்னு சொன்னால், என்கிட்ட நம்ம எல்லாத்தையும் ஆவியின் வரங்கள் உண்டு, எல்லாத்தையும் ஆவியின் வரங்கள் உண்டு. அது எவ்வளோ வேணுமா? 2 மடங்கு ரெட்டிப்பாய் வேணும்னு சொல்லி கேட்குறாரு. அந்த ரெட்டிப்பாய் அந்த அபிஷேகம் கிடைச்ச பிறகு எலிசாவுடைய ஊழியத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் ஏற்பட்டது, மாற்றம் ஏற்பட்டுச்சு. அந்த ஜெபைக்கிய ஊழியமும் ஒரு ஆவிக்குரிய ஊழியம். இதில் இருக்கிற நீங்களாக இருந்தாலும் நானாக யாராக இருந்தாலும் நம்ம எல்லோரும் ஆவிக்குரியவங்களாக இன்னும் மாறணும். ஆண்டவர் அதுக்கு போன்ற கிருபைகளை நமக்கு தருவார். நாம் இந்த ஆவிக்குரிய வரங்களுக்காக ஏற்கனவே நம்ம ஜெபம் பண்ணியிருக்கிறோம். இந்த ஆவிக்குரிய வரங்கள் நமக்கு அன்றைக்கி எலிசா எவ்வளோ கேட்டார்னு சொன்னால் 2 மடங்கு எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டார். நாம் அந்த 2 மடங்கு வரை நிப்பாட்ட போகிறதில்ல, எங்களுக்கு பல மடங்கு அளவில்லாமல் வேணும், அளவில்லாமல் வேணும்னு சொல்லி நம்ம விரும்பி கேட்கும்போது, தாகத்தோடு கேட்கும்போது, வாஞ்சையோடு கேட்கும்போது தேவன் அதை நிச்சயமாக என்ன செய்வார், தந்து நம்மளை நடத்துவார். அந்த ஆவிக்குரிய வரங்களும் வல்லமைகளும் இருந்தால் தான் அது எங்கே போய் செயல்படுது அப்படின்னு சொல்லி 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்தில், 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில், 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 10வது வசனம், நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுகிறார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும், எல்லா ஆவியானவருடைய ஒரு ஆளுகை தான். அந்த 9வது வசனத்தை படிக்கும்போது எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை, காது கேட்கவும் இல்லை. ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிற காரியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தப்படாமல் இருக்குது. ஆனால் யாருக்கு அதை வெளிப்படுத்துவாரா? நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே அவர் ரகசியங்களை எல்லாம் வெளிப்பட போகுது. ஆண்டவர் தம்முடைய ரகசியங்களை எல்லாம் தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு சொல்லாமல் எதையும் என்ன செய்ய மாட்டார். இந்த 9வது வசனத்தில் நம்ம படிக்கும்போது தேவன் தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை, நம்ம எல்லோரும் ஆண்டவர்கிட்ட அன்பு செலுத்துகிறோம். ஆண்டவர் பக்கம் நிறைய காரியங்களை ஆயத்தம் பண்ணியிருக்கிறாரு. அது இன்னும் கண் காணலை, காது கேட்கலை, இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆனால் யாருக்கு வெளிப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி படிக்கும்போது, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்துவார். அப்போ தேவனுடைய ஆவி வெளிப்படும் போது எல்லா காரியங்களிலும் ஒரு தெளிவு நமக்கு என்ன செய்யும், உண்டாயிரும். ஆண்டவர் யார் யாருக்கு அந்த ஆவியை ஊற்றினை வல்லமையாக நடத்தினார் என்பதை பார்க்க முன்னால் நம்ம இருக்க இடத்துல ஒரு ஜெபம் பண்ணிடுவோம்.
ஆண்டவரே, எங்களுக்கு உம்முடைய ஆவியின் வரங்கள் இன்னும் அதிகமாக வேணும் ஆண்டவரே. எங்களுக்கு இன்னும் ஆவியின் வரங்கள் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. கிருபைகள் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. கிருபைகள் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே நிறைய குடும்ப காரியங்களில் நமக்கு அநேக வெளிப்பாடுகள் கிடைக்கணும். ஐக்கிய காரியங்களில் வெளிப்பாடு கிடைக்கணும். வேலை செய்கிற இடத்துல வெளிப்பாடுகள் கிடைக்கணும். ஆண்டவர் அவைகளெல்லாம் நமக்கு தர சித்தமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமேன், ஆமேன், ஆமேன். அந்த ஆவியின் வரங்கள் நமக்கு அதிகமாக நமக்கு வேணும். அதிகமாக நமக்கு வேணும். அந்த ஆவியின் வரங்களுக்காக வேறு யாருக்கும் அது வெளிப்படுத்த மாட்டார். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார் இருக்கு. அப்போ ஆவி நம்மகிட்ட குறையும் போது வெளிப்பாடு குறையும். ஆவி கூடும்போது அந்த வெளிப்பாடுகள் அதிகமாகும். எல்லோரும் ஜெபம் பண்ணிடுவோமா? ஆண்டவரே, எங்கள் எல்லார் மேலேயும் நம்முடைய ஆவியின் வரங்கள் பலமாய் ஊற்றப்படும்படியாக பலமாய் ஊற்றப்பட்டுட்டோம். ஆண்டவரே, நீர் ஆயத்தம் பண்ணினவைகளை எங்களுடைய கண்கள் காணணும். நீர் ஆயத்தம் பண்ணினவைகளை எங்களுடைய காதுகள் கேட்கணும். நீர் ஆயத்தம் பண்ணினவைகளை எங்களுடைய இருதயத்திலிருந்து வெளிப்படுத்தப்படணும். ஆண்டவரே, அந்த ஆவிக்காக நாங்கள் இந்த வேளையில் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த ஆவிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர் கிருபை செய்வீரா. அல்லேலூயா. ஆமேன், 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 ஆமேன். பக்த நீளல்லவரே, என்னை ஆதரித்திடும் பக்தனே, எக்கால நிலைமையில் என்னை சேதப்படுத்தாது. எக்கால நிலைமையில் என்னை சேதப்படுத்தாது. கண்களை ஏறெடுப்பே எல்லா தீமைகளுக்கும் என்னை விலகி எல்லா தீமைகளுக்கும் எல்லா உலகினில் போக்கு வரத்தை எல்லா உலகினில் போக்கு வரத்தை நல்லாட்டு மாவை நாடோறும் காப்பவர் உங்களை ஏறெடுப்பே. நமக்கோ தேவன் அவைகளை தம்முடைய ஆவியினாலே வெளிப்படுத்தினார். எதை வெளிப்படுத்துகிறாரா? பூமி முழுவதும் யாருக்கும் செய்திராத அநேக காரியங்கள் கண்ணால் இன்னும் பார்க்கலை, காதால் உணரலை, இதயத்தில் வெளிப்படுத்தப்படலை. ஆனால் வெளிப்படுத்துவேன்னு சொல்கிறாரு. யாருக்கு வெளிப்படுத்துவாரா? நமக்கோ தேவன் அவைகளை தம்முடைய ஆவி. அப்போ ஆண்டவற்ற ஆவி இருந்து நம்மகிட்ட அந்த ஆவி இன்னும் குறையாமல் கூடுதலாக வர வர ஆண்டவர் இந்த ஆவியை ஊற்றுவார். அப்படி எலிசா அந்த ஆவியின் வரங்களை 2 மடங்கு கேட்டார், ஆசீர்வதிச்சார். அதுக்கு எல்லா விஷயமும் சாட்சியாக இருக்குது. ஒரே ஒரு சின்ன சாட்சியை 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் கடைசி 3 வசனங்கள் 42. பின்பு பாகால் சலிஷாவில் இருந்து ஒரு மனுஷன் தேவனுடைய மனுஷனுக்கு முதற் பலனான வார்கோதுமையின் 20 அப்பங்களையும் தாழ் கதிர்களையும் கொண்டு வந்தான். ஒரு ஆள் எலிசாவை பார்த்து சில பொருட்களை கொண்டு வர, சாப்பாடு பொருட்களை கொண்டு வர்றாரு. கொண்டு வந்து என்ன சொல்கிறாருன்னு சொல்லி படிக்கும்போது, இதை அப்பொழுது அவன் ஜனங்களுக்கு சாப்பிட கொடுன்னு சொல்லி சொல்கிறாரு. எலிசா என்ன சொல்கிறார் பாருங்க. அங்கே அது எவ்வளவு தான் காணும்? 100 பேர் தான் என்ன செய்யும்? காணும். ஆனால் அங்கே நிறைய ஆட்கள் இருக்காங்க. இது எப்படி கொடுக்க முடியும்னு கேட்கும்போது, எப்பா கர்த்தர் சொல்லிட்டாரு, இது எனக்குன்னு தந்தது தான், வேண்டாம், நான் எல்லாருக்கும் அதை என்ன செய்யணும்? கொடுக்கணும். அப்போ கேட்குறாங்க, காணாதே இவ்வளோ வரைக்கும் கொடுக்குறது காணாதேன்னு சொல்லி. கர்த்தர் சொல்லிட்டாரு, எல்லாருக்கும் என்ன செய்? கொடு, நல்லா சாப்பிடட்டும்.
பிறகு எப்படி கடைசி வசனத்தை பாருங்கள், வைத்தான் கர்த்தருடைய வார்த்தையின்படியே. ஆமென். இது எப்படி நடந்துச்சு? கர்த்தருடைய ஆவி யாருக்குள்ளே இருக்குது? எலிசாவுக்குள்ளே இருக்குது. எலிசா செய்த ஊழியத்துக்கு நன்றி சொல்வதற்காக ஒரு ஆள் சில சாப்பாடு பொருட்களை பதார்த்தங்களை கொண்டு வராரு. இது உங்களுக்கு நீங்கள் வச்சுக்காங்க அப்படின்னு சொல்லி எலிசாவிட்ட கர்த்தர் சொல்கிறாரு, இது உனக்குன்னு வந்தால் தான், ஆனால் இங்கே என் நாம மகிமைப்படணும், இது எல்லாருக்கும் என்ன செய்ய கொடு. அங்கே எல்லாருக்கும் கொடுன்னு சொன்ன உடனே அங்கே இருக்கவங்களுக்கு என்ன ஆகிப்போச்சு, ஐயா அரைகுறையாக ஆயிரும், காணாமல் பாதி பேர் சாப்பிட்டு போது பாதி பேர் சாப்பிடாமல் இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும். ஒன்று எல்லாருக்கும் என்ன செய்யணும், கொடுக்கணும். இல்லைன்னா நீங்கள் மாத்திரம் போட்டி பீரோவில் கொண்டு என்ன செய்யுங்க வச்சுக்காங்கன்னு சொல்லி அந்த அர்த்தத்தில் சொல்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறாரு, இதை எல்லாருக்கும் என்ன செய்ய கொடு. கர்த்தருடைய வார்த்தையின்படி அவர்கள் சாப்பிட்டதுமின்றி. இந்த வெளிப்பாடு எப்படி கிடச்சிச்சு? கர்த்தருடைய ஆவி தான். கர்த்தருடைய ஆவி தான் எலிசாவிட்ட பேசுகிறாரு. ஒருவேளை ஒரு மாத்திரம் சாப்பிட்டு எவ்வளோ சாப்பிட முடியும், ஒரு கணக்கும் சரியாக என்ன செய்யாது, வராது. அது ஆவியானவர் சொல்கிறாரு, எல்லாருக்கும் கொடு, எல்லோரும் சாப்பிட்ட பிறகு மீதி என்ன செய்யும். அப்போ கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை அவருடைய ஆவியின் பலத்தோடு நான் பெற்றுக்கொள்ளும்போது எல்லாரும் சாப்பிடுவாங்க, நமக்கும் கிடைக்கும், மீதமும் என்ன செய்யும், மீதமும் எடுக்கும். ஒன்றும் குறைவு என்ன செய்யாது, வராது. கர்த்தர் நல்லவர், உங்களை என்னை நேசிக்கிற ஆண்டவர் நல்லவர். நமக்கு அவருடைய ரகசியங்களை எல்லாம் வெளிப்படுத்தி இன்னும் நமக்கு அந்த ஆவியின் மூலமாக வெளிப்படுத்தி தருவார். அப்போ நமக்கு என்ன கேட்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நமக்கோ தேவன் அவைகளை தம்முடைய ஆவியினாலே வெளிப்படுத்தினார். ஜெபம் பண்ணுவோமா? எல்லோரும் ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நாங்கள் எங்களுக்குன்னு எதையும் வைத்துக்கொள்ளாதபடிக்கு எங்களுக்கு நீங்கள் தந்ததெல்லாம் எல்லாருக்கும் உரியது. ஆண்டவரே, எல்லோரும் சாப்பிட்டாங்க, திருப்தியாக சாப்பிட்டாங்க, மீதம் எடுக்கவும் ஆண்டவர் உதவி செய்தார். அன்றைக்கு இந்த அற்புதங்களை செய்த ஆண்டவர் இன்றைக்கு நமக்கும் செய்வார், நமக்கும் செய்வார், எல்லாருக்கும் செய்வார். கருணை கடலாம் இயேசுவே, கனிவுடனே இப்போ இறங்கிடுமே. எங்கள் கருணை கடலாம் இயேசுவே, வாரும் வல்லமையாய் தாரும் வரங்களை வர்த்திக்க வேண்டும் விசுவாசத்தை. வாரும் வல்லமையாய் வர்த்திக்க வேண்டும் விசுவாசத்தை. புகழ்ந்திடவே திருநாமத்தை, புகழ்ந்திடவே திருநாமத்தை. எங்கள் கருணை கடலாம் இயேசுவே, கனிவுடனே இப்போ இறங்கிடுமே. எங்கள் கருணை கடலாம் இயேசுவே. நாளிலும் நம்ம எல்லாரும் வந்து ஆண்டவரை துதிக்கவும் பாடவும் ஜெபிக்கவும், ஆண்டவருடைய வார்த்தைகள் ஆசீர்வாதங்களால் கிருபைகளால் பலப்பட ஆண்டவர் கிருபை செய்ததற்காக எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிச்சிருவோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நமக்கோ அவைகளை தேவன் தம்முடைய ஆவியினாலே வெளிப்படுத்தினார். நமக்கோ அவைகளை தேவன் தம்முடைய ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். எலிசா கையில் உள்ள அந்த பதார்த்தங்கள் எல்லாருக்கும் கொடு. ஐயா காணாதே, நீ குடியா, எல்லாரும் சாப்பிட்டுட்டோம், மீதி எடுப்பாங்க. இது கர்த்தருடைய வார்த்தை. நம்ம எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையினாலே போஷிக்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தை நம்மளை நிரப்பும். கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மளை ஆசீர்வதிக்கும். நம்மை கொண்டு தேவன் அதிசயங்களை செய்வார். கடைசியாக நம்முடைய சொந்த தேவைகள் எதுவாக இருந்தாலும் அதற்காக நாம் ஜெபித்து இந்த ஜெபத்தை நிறைவு செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் நாங்கள் பாடின பாடல்கள், ஏறெடுத்த ஜெபங்கள், சாட்சிகள், வார்த்தைகள் எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, தம்முடைய ஆவியினாலே நமக்கு அதை வெளிப்படுத்துகிற கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய தூய ஆவியை தந்து இன்னும் அநேக ரகசியங்களை வெளிப்படுத்தி உமக்கு மகிமையாக நாங்கள் ஊழியம் செய்ய, உமக்கு மகிமையாக எங்களுடைய குடும்பங்கள் நடைபெற சகல கிருபையும் தந்து வழி நடத்த வேண்டும் என்று இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் எல்லாவற்றையும் நம்முடைய ஆவியினாலே நமக்கு வெளிப்படுத்துவார். அந்த நம்பிக்கையோடு கடந்து செல்வோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.